கிருபையின் சுபாவம் என்று சொல்லுறது அல்லது கிருபையின் தன்மை என்று சொல்லுகிறது அது ஜென்ம சுபாவத்துக்கு எதிரான சொல். ஜென்ம சுபாவத்துக்கு எதிர்கருத்து தான் கிருபையின் சுபாவம். ஜென்ம சுபாவம் கிருபையின் சுபாவம். ஜென்ம சுபாவம் என்றது நேச்சுரல் நேச்சர் அல்ல. ஜென்ம சுபாவம் என்றது earthly nature பூமிக்குரிய சுபாவம் அது. ஆனா கிருபையின் சுபாவம் என்றது அது ஆவிக்குரிய சுபாவம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். கிருபை ஆவிக்குரியது. ஆனா நாங்கள் பிறந்திருக்கிறது பூமிக்குரிய சுபாவத்தோடு. பூமிக்குரிய சுபாவத்தில் இருந்த எங்களைத்தான் கிருப அது பரலோக சுபாவத்துக்கு ஏற்றியாக்கலாம் மாத்திட்டு. அவர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய வெட்கம். அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் பூமி கடுத்தவைகளை சிந்தித்தல் அல்லது பூமிக்குரிய மனநிலை என்கின்ற அந்த விடயத்தை குறித்து வேதம் எங்களுக்கு போதிக்கின்ற சத்தியங்களை நாங்கள் பார்க்க இந்த வருஷத்திலே ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் பல விடயங்களை பார்த்து கவனித்திருக்கிறோம். குறிப்பாக பூமிக்குரிய விடயங்களை சிந்திக்கிறது என்றால் எது அல்ல என்கிறதை முதலாவது நாங்கள் முக்கியமான விஷயமாக கவனித்தோம். இரண்டாவது, பூமிக்குரிய விடயங்களை சிந்திக்கிறது என்றால் என்ன அப்ப என்கிறதை நாங்கள் இரண்டாவது பெரிய விடயமாக நாங்கள் பார்த்திருந்தோம். மூன்றாவது பெரிய விடயமாக பூமிக்குரிய விடயங்களை சிந்தித்தல் அல்லது மண்ணுலக மனநிலையில் இருத்தல் எவ்வளவு பாவம் அல்லது எப்பேற்பட்ட தீமை என்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அது மூன்றாவது பெரிய விடயம். அதில் அந்த பூமிக்குரிய மனநிலை எவ்வளவு தீமை நிறைஞ்சது அல்லது எவ்வளவு பாவகரமானது என்பதை நாங்கள் சிந்தித்த பொழுது முக்கியமான 3 பாவங்கள் அல்லது தீமைகளை நாங்கள் இதுகாரும் பார்த்து முடித்திருக்கிறோம். முதலாவது பாவம் அல்லது தீமை அது விக்கிரகாராதனை. இரண்டாவது தீமை அது விபசார பாவம் அல்லது விபசார தீமை. மூன்றாவது தீமை அது கடவுளுக்கு எதிரான எதிர்ப்பு, கடவுளை எதிர்க்கிறது. நான்காவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தீமை அல்லது பாவம் கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும் எதிரானது. கிருபையின் சுபாவத்திற்கு மிகவும் எதிரானது. கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும்
எதிரானது. Much opposite to the nature of grace. Much opposite to the nature of grace. கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும் எதிரானது. அதுல தீமையா இதனுடைய மோசமான நிலைமைய பாருங்க. மண்ணுலக மனநிலையில இருக்கிற ஆட்கள் கிருபையினுடைய சுபாவத்துக்கு மிகவும் எதிரான நிலையில இருக்கிறீர்கள். கிருபையின் சுபாவம் என்று சொல்லுறது அல்லது கிருபையின் தன்மை என்று சொல்லுகிறது அது ஜென்ம சுபாவத்துக்கு எதிரான சொல். ஜென்ம சுபாவத்துக்கு எதிர்கருத்து தான் கிருபையின் சுபாவம். ஜென்ம சுபாவம் கிருபையின் சுபாவம். ஜென்ம சுபாவம் என்றது நேச்சுரல் நேச்சர் அல்ல. ஜென்ம சுபாவம் என்றது earthly nature. earthly nature பூமிக்குரிய சுபாவம் அது. ஆனா கிருபையின் சுபாவம் என்றது அது ஆவிக்குரிய சுபாவம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். கிருபை ஆவிக்குரியது. ஆனா நாங்கள் பிறந்திருக்கிறது பூமிக்குரிய சுபாவத்தோடு. பூமிக்குரிய சுபாவத்தில் இருந்த எங்களைத்தான் கிருபை அது பரலோக சுபாவத்துக்கு ஏற்றியாக்கலாம் மாத்திட்டு. அவ பரலோக சுபாவத்துக்கு அல்லது பரலோக வாசிகளாக மாத்தி இருக்கிறதால யாராவது நாங்கள் இன்னும் பூமிக்குரிய சுபாவத்தில் மனநிலையில நாங்கள் ஆளப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னா அல்லது அதுதான் எங்களுடைய யோசனையா இருக்கும் என்று சொன்னா அது எவ்வளவு கிருபையினுடைய சுபாவத்துக்கு எதிரான நிலையை எங்களில் வைக்குது. கிருபையின் சுபாவத்துக்கு எதிராக அது வைக்க வேண்டாம். அடிப்படையில் நாங்கள் இந்த பூமியிலையும் இனி வரப்போற உலகத்திலையும் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக நாமல் இருப்போம். அதுல அந்த பாயிண்ட நீங்கள் கவனிச்சு கொண்டீங்கன்னா ஜென்ம சுபாவம் எங்களுடைய முதல் பிறப்பு அல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த் அது ஆதாமினுடைய மண்ணானவனுடைய பிறப்பு. மண்ணானவன் தான் முதல் சுபாவம். ஆனா எங்களோட இரண்டாவது பிறப்பு அது பரலோகத்தின் கர்த்தருடைய சுபாவம். அது விண்ணவருடைய சுபாவத்தில் நாங்கள் பிறக்கிறோம். அயல முதல் பிறப்பு ஆதாமனுடைய சுபாவமாகிய மண்ணுலக சுபாவமாக இருந்த எங்களைத்தான் விண்ணுலக சுபாவத்தில் இருந்த கர்த்தருடைய சுபாவத்தில் அவர் கிருபையால எங்களை பிறப்பிக்க வச்சிருக்கிறார். அப்ப இன்னும் நாங்கள் மண்ணானவனுடைய சாயலில சிந்திக்கிறோம் என்றா நாங்கள் இரண்டாம் ஆதாமனுடைய சிந்தனைக்கு எதிராக இருக்கிறோம். இரண்டாம் ஆதாமனுடைய சிந்தனைக்கு எதிராக இருந்தா நாங்கள் நிச்சயமா அழிவோம். ஆகையால இந்த வேத சத்தியங்களை கவனமானாமல் விளங்க வேணும். இந்த லாஜிக் சரியாக விளங்கி நாமல் கீறி நீங்கள் வச்சிருக்க வேணும். முதலாவது எங்களுடைய பிறப்பு மண்ணானவருடைய பிறப்பு, அதான் முதல் பிறப்பு. ஆகையால நாங்கள் மண்ணான சுபாவத்தில் பிறக்கிறோம். மண்ணுக்குரியவர்களை சிந்திக்கிறோம். மண்ணுக்கு பூமிக்குரிய விதத்தில் நாங்கள் வாழுறோம். ஆனா இரண்டாவது பிறப்பு, அதாவது இரண்டாம் ஆதாமினுடைய
அந்த சாயல் அது விண்ணவருக்குரிய சாயல், விண்ணவருக்குரிய பிறப்பு. நாம அதான் 2ஆம் ஆதாமுடைய பிறப்பு. அவருடைய பிறப்பு எங்களில செய்த செயல் எங்களுடைய சிந்தனைய விண்ணவருக்குரிய சிந்தனையா மாத்துச்சு. நாங்கள் விண்ணுக்குரிய மனநிலையில இப்ப வாழ தொடங்கிட்டோம். நாங்கள் நாளாந்தம் விண்ணுக்குரிய மனநிலையில நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு வரோம். அப்ப நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு விண்ணவர் 2ஆம் ஆதாமுடைய சாயல்ல நாம இருக்கிறோம் என்று சொன்னா, எங்கள 1ஆம் ஆதாமுடைய அந்த மண்ணுலக சாயல் நாளுக்கு நாள் அழிய வேணும், அல்லது நாளுக்கு நாள் அது குறைஞ்சு கொண்டு போக வேணும். அது இல்லாம எங்களில இன்னும் மண்ணானவனுடைய சாயலும் மண்ணானவனுடைய சிந்தனையும் மண்ணுக்குரிய அந்த மனநிலையும் தான் விண்ணவருடைய சிந்தனைக்கும் விண்ணவருடைய சாயலையும் மேவி நிற்குது என்று சொன்னா, மேவி நிற்கின்ற அதை மிஞ்சி நிற்குது என்று சொன்னா, அப்போஸ்தலன் 3:19 சொல்ற மாதிரி அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய கடவுள் அப்ப இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய வயிறு, அவர்களுடைய மகிமை எல்லாமே வெறும் அவமானம் தான். அதுல இப்ப இதுக்கு எங்க வேதவசனம் நான் சொல்லி இருக்கிறேன்? இவ்வளவு சொன்னது வேதவசனம் தான். 1 கொரிந்தியர் அல்ல, நீங்கள் எடுத்துக்கொள்ளும். அதுல நான் இவ்வளவு நேரம் சொன்னது நான் புதுசா ஒரு தத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கேன். வேத வசனத்தை தான் நான் அப்படியே வசனத்தை சொல்லாம விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். விண்ணவருடைய 1ஆம் ஆதாமனுடைய சாயல், மண்ணானவனுடைய சாயல், விண்ணவருடைய சாயல், பிந்தின ஆதாமனுடைய சாயல், இதைதான் நாங்கள் பாட்டிலையும் படிக்கிறோம். மண்ணானவனுடைய சாயலை அழியும், கிறிஸ்துவின் சாயலை எங்களிலே உருவாக்கும். இதெல்லாம் நாம பாடல்களையும் அதை படிக்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 15 தான் இதுகள் எல்லாம் வருது. அப்ப நாம முதல் பார்த்த அந்த 2வது பெரிய பகுதியில மண்ணுலக மனநிலை என்றால் என்ன என்றதை நாம 8 அந்த சத்தியங்களால நாங்கள் நிரூபிச்சிருந்தோம். நாங்கள் ஆகையால அந்த விஷயங்கள் ஏதோ உண்டாகுது. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருபையின் சுபாவத்தை எதிர்த்து அல்லது அதை மிஞ்சி நிற்கும் என்று சொன்னா, நாங்கள் அப்போஸ்தலனுடைய அந்த சாபத்துக்கு கூட கொண்டு வரப்படுவோம். எங்களுடைய முடிவு அழிவு. அப்ப இது எவ்வளவு பெரிய தீமை, இது எவ்வளவு பெரிய மோசமான நிலை, இது எவ்வளவு சத்தியான ஒரு பிரச்சனையான விஷயம். இட்ஸ் an evil thing. எது? earthly mindedness. மண்ணுலக மனநிலை என்றது சரியான ஒரு கேடுகட்ட ஒரு நிலை. அது கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும் எதிரான ஒரு செயல். இப்ப கிருபையின் சுபாவம் என்று நாம சொல்லுற அந்த செயல்பாடு எங்களுக்கு கிருபை என்று நாங்கள் சொல்லுறது என்ன? தகுதி இல்லாத மனுஷர்கள் ஆகிய எங்களுக்கு கடவுள் தன்னுடைய மிகுந்த இரக்கத்தால எங்களுக்கு நித்தியமா அவரோட வாழ்றதுக்காக கொடுக்கிற தகுதி. தகுதியே இல்லாத மனுஷ குலத்துக்கு கடவுள் தன்னோட நித்தியமா வாழ்றதுக்காக அவர் கொடுக்கிற தகுதிக்கு பேர் தான் கிருபை, கிரேஸ். அது அருள், ஒத்தகத்து சொல்.
இப்ப இந்த அருள் அல்லது இந்த கிருபைதான் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டீர்கள். அப்ப விசுவாசம் எங்களுக்கு வரணுமோ அதுக்கு கடவுளுடைய கிருபை தேவை. கிருபை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுவும் கிருபை, எல்லாமே கிருபை. மனுக்குலம் ஆதாமினுடைய சாயல்ல பிறந்த எல்லாருக்கும் கடவுள் இன்றைக்கு வரைக்கும் அவர் கிருபையாகத்தான் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அதுல தன்னோட நித்தியமா வாழ்றதுக்கு அவர் கொடுக்கிற கிருபை எல்லா ஆதாமினுடைய சாயலில் இருக்கிற மண்ணுலக மனுஷருக்கும் கொடுக்கப்பட இல்லை. ஆனா எல்லா ஆதாமினுடைய சாயலில் இருக்கிற மனுஷருக்கும் அவர் கிருபை கொடுக்கிற அந்த கிருபை அவர் சபிச்ச இந்த பூமியில நாங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாள் வாழறதுக்கு அவர் தந்திருக்கிற அந்த இரக்கத்துக்கு பேர் தான் எல்லா மனுஷருக்கும் அவர் கொடுத்திருக்கிற கிருபை. இல்லாட்டி நீ என்ற கற்பனைய மீற அந்த நாளில சாகவே சாவ. அப்ப பூமியில நீ இருக்க மாட்ட, நித்தியமாயும் என்னோட இருக்க மாட்ட. இப்ப அதுல நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் 10 கற்பனைக்கு நாம ரட்சிக்கப்பட்டியாக்கள் என்று சொல்லாத கேட்டகரிக்குள்ள வராத சகல ஏனைய மனுஷர்களும் கடவுளுடைய கிருபையால் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களும் சாகவே சாக வேண்டியாக்கள். இன்றைக்கு வரைக்கும் தங்களை படைச்ச கடவுளையும் அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொல்லி முடியாத ஈவையும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது கிறிஸ்துவை. அப்படிப்பட்ட மனுஷருக்கும் இந்த பூமி தான் படைச்ச தந்த வீட்டுல, அதாவது அவற்ற வீடு இந்த பூமி, அவர் வாழ்றதுக்கு விட்டு விட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் கிருபை. அந்த கிருபையத்தை நாங்கள் வித்தியாசப்படுத்துறதுக்காக சொல்லுற சொல்லு பொதுவான கிருபை. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் பொதுவா கடவுள் கொடுத்திருக்கிற கிருபை. ஆகையால கிருபை 2 வகை. ஒன்று எல்லா மனுஷருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற கிருபை, அது பொதுவான கிருபை. ஆனா தன்னோட நித்தியமா வாழ்றதுக்கு இந்த மண்ணுலகத்திலேயே அவர்களை விண்ணானோருடைய சாயல்ல மாற்றி அவர்களில நீதியையும் பரிசுத்தத்தையும் உருவாக்கி தன்னை போல சிந்தையை கொண்டிருக்கத்தக்கதாக மாத்திர அந்த கிருபைக்கு பேர் நாங்கள் விசேஷித்த கிருபை என்று சொல்லுறோம். அதுல உண்டு பொதுவான கிருபை, அடுத்தது விசேட கிருபை. ஒன்று ஜெனரல் கிரேஸ், அடுத்தது ஸ்பெஷல் கிரேஸ். பொதுவான கிருபை என்னதை சொல்றோம்? பாவம் செய்கிற எல்லா மனுஷரும் உடனடியா செத்திருக்க வேணும். ஆனா கடவுள் சாக்கொல்லாம இன்றைக்கு வரைக்கும் தன்ற வீட்டுல தான் படைச்ச மனுஷருக்கு படைச்ச பூமியில இன்னும் விட்டு வச்சு கொண்டிருக்கிறதா அந்த அதுதான் அவர் விட்டு வச்சிருக்கிறார். எப்படி? வெயிலையும் மழையையும் பயிரை முளைப்பிக்கிறதுக்கு நிலத்தையும் தான் சபிச்சா பிறகும் இன்னும் அவர் தந்த பிள்ளைகளின் நிமித்தம் எல்லா மனுஷருக்கும் அந்த கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நோவாவினாலும் தான் எல்லா மனுஷருக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார். நோவா கர்த்தருடைய மனுஷன். நோவாவினுடைய சந்ததியில இருக்கிற மனுஷர்களுக்கு அவர் நோவாவோட செய்த உடன்படிக்கை நிமித்தம் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா பூமியில எல்லா மனுஷரும் அந்த கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகல சபையின் நிமித்தம் தான் சபையில இல்லாத யாக்களுக்கும் கிருபை போய் கொண்டிருக்கிறது. கடவுளுடைய மனுஷியின் நிமித்தம் தான் அவருடைய மனவாட்டியாக இல்லாத எல்லாருக்கும் கிருபை போய் கொண்டிருக்கிறது.
நாங்கள் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் தான் இந்த பூமியிலேக்கு சக மனுஷனுக்கு கிருபை போய் கொண்டிருக்கு. எங்களின் நிமித்தம் தான் அந்த கிருபை அவர்களுக்கு கொடுபட்டு கொண்டிருக்கு. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். நோவா கிறிஸ்துவனுடைய மனுஷன். ஆகையால கர்த்தருக்கு கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. அதுவும் நோவாவின் உள்ள இருந்த தகுதியாலே அல்ல, கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த தகுதியால். உலக தோற்றம் மேல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய சம்பாதிச்ச அந்த தகுதிதான் நோவாவை முழு உலகத்துக்களையும் அவனை மட்டும் ஆண்டவர் பார்த்து அவரையும் அவருடைய மனுஷியையும் அவருடைய 3 மகன்மாரையும் அந்த மகன்மாற்ற 3 மனுஷி மேரையும் அவர் காத்துக்கொண்டார். அது கிருபை, அது விசேஷித்த கிருபை. அந்த விசேஷித்த கிருபைக்குள்ளையும் எப்படி பாவமும் சாபமும் வந்திருக்கிற இந்த உலகம் திரும்ப பிசாசோட கூட்டி சேர்ந்து நோவாவினுடைய விசேஷித்த கிருபை பற்றிய அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகளையும் அந்த வேலையை காட்டி இருக்குது. அப்பையும் ஆண்டவர் பாவம் செய்கிற ஆத்மாவை சாக்கொல்ல இல்லை உடனடியா. அவர் நோவாவுக்கு ஒரு செய்த உடன்படிக்கை நிமித்தம் இனிமேல் நான் பூமியை எப்படி அழிக்க மாட்டேன், பூமி உள்ளளவும் இனி சீதோஷனமும் குளிரும் அறுப்பும் விதைப்பும் இப்படி சகலதும் நடந்து கொண்டிருக்கும். அது நான் தர கிருபை நோவாக உன்னிமித்தம் இல்ல இருக்கு. அதுல அந்த பொதுவான கிருபை கூட அது கடவுளுடைய மக்களை கருவிகளாக பயன்படுத்தி கிறிஸ்துவனுடைய முழுமையான ஆட்சிக்களால் கிறிஸ்தவனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றபடி அவர்கள் இருக்கிற எந்த தகுதியாலும் இல்ல அவர்களை கடவுள் இன்றைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுத்து காத்து மூளையை கொடுத்து இன்னும் வச்சு கொண்டிருக்கிறார். ஆனா இதை விட அவற்ற மக்களுக்கு விசேஷமான கிருபை, அந்த விசேஷித்த கிருபை இந்த பூமியிலையும் இனி வரப்போற பூமியிலையும் கிறிஸ்துவோட வாழ்றதுக்கு அந்த ஐக்கியத்துல அந்த நித்திய பேரின்பத்துல பாவமே இல்லாத சாபமே இல்லாத அந்த நிலைமையில நித்தியமாக யுகமா நாம வாழ்றதுக்கு கடவுள் எங்களை என்னத்துக்கு படைச்சாரோ அதை நாங்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றுறதுக்கு அவர் எங்களை தன்னோட சேர்த்துக்கொள்ற அந்த விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த விசேஷித்த கிருபை எங்களுக்கு எங்களுடைய ஆத்மாவுக்கு கொண்டு வரப்படுறதும் பிறகு அந்த கிருபை எங்களுடைய ஆத்மாவுக்கு வேலை செய்யறதும் அந்த 2 செயல்பாட்டையும் தான் மண்ணுலக மனநில உடைச்செறிய தொடங்குது அல்லது எதிர்க்க வலிக்கிறது. மண்ணுலக மனநில எங்களுடைய ஆத்மாவுக்கு கிருபையை கொண்டு வர்ற கடவுளுடைய செயலையும் எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள கொண்டு வரப்பட்ட கிருபை செய்கிற வேலையையும் அது மிகவும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும் எதிராக இருக்கின்றது நான் சொல்றேன். அப்ப அந்த விசேஷித்த கிருபை 2 பிரிவா ஒரு ஆத்மாவில அது செயல்பட தொடங்குது. ஒன்று கிருபையை ஆத்மாவுக்கு கொண்டு வர்ற கடவுளின் செயல், கிருபையை ஆத்மாவுக்கு கொண்டு வர்ற கடவுளின் செயல். The work of God who brings the grace to the soul, அது work of God. ஆத்மாவுக்கு கிருபையை கொண்டு வருகிற கடவுளின் வேலையையும், 2வது வேலை ஆத்மாவில் கிருபை செய்கிற வேலையையும், the work of grace in the soul. இது ரெண்டையும் நான் கிருபையின் சுபாவம் என்று சொல்லுறேன். கிருபையின் சுபாவம். What do you mean by the nature of grace? கிருபையின் சுபாவம் என்றால் நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டா, மண்ணுலகம் சாயல் இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு கடவுள் கிருபையை கொண்டு வர்றதுக்கு செய்யற செயலும், அப்படி கொண்டு வந்த கிருபையை இப்ப அந்த ஆத்மாவுக்குள்ள செய்யற செயல் ஒன்று கடவுளுடைய செயல், பிறகு கிருபையினுடைய செயல். அப்ப கடவுளுடைய செயல் கிருபையை கொண்டு வர்றதுக்கு செய்கிற செயல், கிருபை கொடுக்கப்பட்ட பிறகு அந்த கிருபை எங்களுக்குள்ள செய்ய போற செயல். இந்த 2 செயலையும் தான் கிருபையின்
சுபாவம் நாங்கள் சொல்றோம், வேதம். அந்த கிருபையின் சுபாவத்துக்கு மிகவும் எதிராகத்தான் மண்ணுலக மனநில வேலை செய்து கொண்டிருக்கு. அப்ப அது கடவுளுடைய வேலையையும் அது பெரும் இடர்பாடு உண்டு பண்ணி கொண்டிருக்குது எங்களுக்குள்ள இருந்து. ஏன்னா நாங்கள் அப்படி இடர்பாடு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரி, அவர் கொண்டு வந்தா பிறகும் அந்த கிருபைகள் ஆத்மாவில வேலை செய்யறதுக்கு நாம விடுறோமோ, அங்கேயும் கிருபை வேலை செய்யறதுக்கு எங்களோட மண்ணுலக மனநிலை விடுவதில்லை. மண்ணுலக மனநிலையில இருக்கிற எந்த ஒரு மனுஷரும் இதாலதான் அவர்கள் அழிகிறதுக்கான அடிப்படை பிரச்சனையா இருக்கு. ஏண்டா ஒரு மனுஷன் அழியணும் என்றா கடவுள் கொடுக்கிற கிருபையையும் வேண்டாம் என்று நிராகரிக்கிற நிலையிலாக்கள் இருக்க வேண்டும். ஏண்டா கடவுள் கொடுக்கிற கிருபையும் வேண்டாம் என்று நிராகரிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாருண்டா பிறகு அவருக்கு யார் இனி உதவி செய்யணும் அழியாம காக்கிறதுக்கு? அயல தன்னாலே தான் கட்டா கடவுள் என்ன செய்கிறது? நீங்க ஆதாம் தன்னாலே கட்டார். ஆதாமினுடைய சாயல்ல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் கடவுளுடைய கிருபை முன்னால கொடுபடுது. கிறிஸ்து யாரு, கிறிஸ்து ஏன் தேவை, அவர் கிறிஸ்துவ வேத கடவுள் எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறது எல்லா மனுஷருக்கும் அது அறிவிக்கப்படுது. ஆனா அவர்கள் தங்கள அழிவுக்காகவே அதை நிராகரிக்கிறேன். இதுக்கு மிஞ்சி கடவுள் நீ என்ன செய்கிறது? அல்ல, கடவுள் அந்த நிராகரிக்கிற மனுஷரை பிடிச்சு இல்ல நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லுறதுக்கு அவருக்கு சக்தி இல்லையா? சக்தி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவரால செய்ய ஏழும். அப்படி செய்திருக்கிற ஆட்களுக்கு பெறும் விசேஷித்த கிருபையை பெற்றிருக்கிற ஆட்கள். ஆனா அவர் எல்லா மனுஷருக்கும் அப்படி செய்வோம் அவசியம் இல்லை. ஆனா அவர் மனுஷன பார்வையிலையும் அவர் நீதிபதியாக விளங்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தாரரால் இருக்கிறார். படைச்சவரை பார், படைப்புகளை வணங்காத, படைப்புகள் உண்ண போற ஒரு படைப்பு தான் என்றதுக்கு போதிய அறிவையும் விவேகத்தையும் கொடுத்துத்தான் அவர் எல்லா மனுஷருக்கும் தன் வல்லமையை மாற்றிய காட்டிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு தரம் சாட்டுப்போக்கு சொல்லாது கடவுளால் இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது. கடவுளைத்தான் வணங்கணும் என்றது எங்களுக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி ஒரு நாள் சாட்டு சொல்லிடாது. அப்ப என்ன போல சக மனுஷரை வணங்க வேணும்? ஏன் மரியாதை வணங்க வேணும்? ஏன் அந்தோனியரை வணங்க வேணும்? நம்மள மாதிரி பாடுள்ள மனுஷர் ஏன் நாங்கள் கற்பனை உருவங்களை வணங்க வேணும்? ஏன் நாங்கள் கல்லு மண்ண வணங்க வேணும்? ஏன் படங்களை வணங்க வேணும்? ஏன் வரும் படைப்புகள்ல இருக்கிற இயற்கையினுடைய பெரும் சக்திகளாக நாங்கள் யோசிக்கிற கடல், காத்து, தண்ணி, நெருப்பு இதுகளை நாமளே வழங்க வேணும்? பகுத்தறிவோட படைச்சிருக்கிற மனுஷனுக்கு கடவுளே அதை அவனுக்குள்ள சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் படைப்பு தான். இதுக்கு மிஞ்சியும் அவன் இல்ல, நான் நெருப்பத்தான் வணங்குவேன், நான் மாட்டத்தான் வணங்க போறேன், நான் ஐயோ கடவுளை நான் சூரியனுக்குள்ள பார்க்கிறேன் என்று உண்ட விசப்பகுத்தறிவால் அப்படி யோசிச்சு எந்த மகிமையை சூரியனுக்கும் புல்லத்தின்ற மாட்டுக்கும் எல்லாம் அழிஞ்சு போற மனுஷருக்கு ஒப்பட்ட உருவத்தில் வணங்கினீங்கன்னா இதுக்கு மீதி கடவுள் என்ன செய்கிறது? கடவுள் நீதி வேற. அவர் கண்ட கேஸ்ல அவர் தான் கடைசியில வெல்லுவார். ஆனா அவற்ற கேஸ்ல நாமல் அநீதிமான்கள் என்றதையும் அவர் நிரூபிப்பார். அவர் ஏதோ நாங்கள் நீதிமான்களாக இருக்கலையும் அவர் சீச்சு நான் தான் நீதிமான் நீ அநீதிமான் என்று அவர் சொல்ல போறதில்லை. அவர் எங்களை நீதிமான் ஆக்கிறதுக்குரிய சகல அறிவுகளையும் கொடுத்து போட்டுனால் அதை நம்மள முடிவுகளை விட்டு போட்டு அவர் நீதிபதியாய் விளங்குவார் தந்த தீர்ப்புகளை. அல்லேலூயா. அதே நேரம் விசேஷித்த கிருபை கொடுத்திருக்கிற யாக்களை அவர் பிடிச்சு இழுத்து மாத்தி போட்டு தான் விடுறாரு. அதில் ஒரு நாள் மனித சொல்லிடாது கடவுளாலே ஒன்றும் செய்யலாம போச்சு பாத்தியாண்டு. நோ நோ நோ, நாங்கள் சாட்சியல் கடவுளால எதுவும் செய்யல. ஆமென். அதனால எந்த மனிதன் சொல்லல கடவுளாலே நீ என்ன செய்யறோம்? கடவுளால செய்ய முடியாது, அவரால் ஆகாத வரையும் ஒன்றும் இல்லையே. அதனால கடவுளை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற அந்த
அந்த செயலை அவர் நம்மளை புடிச்சு இருத்தி வச்சு செய்துட்டு போயிருக்கிறார். அதை செய்யறார். அதுக்கு பிறகு விசேஷித்த கிருபை. அப்ப அவர் எல்லாருக்கும் செய்திருக்கலாமே. அதை கேட்க ஏன் கடவுள் அப்படி எல்லாருக்கும் செய்யணும்டா நீங்க தகுதி இல்லாம இருக்கிற எல்லாருக்கும் ஏன் அவர் அப்படி செய்யணும்? அது அவற்ற விருப்பம். யார புடிச்சு இருத்தி வச்சு கால முறுக்கி இல்ல ரசிக்கப்படத்தாண்டா வரும் நீங்கள் என்று அவர் சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லையோ? தகுதி இல்லாத எவருக்கும் அவர் தந்த அருள இல்ல ஐஸ்வர்யத்திலிருந்து கிள்ளி கொடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையோ? அவர் தாராளவாதியா இருக்கிறதால நீ வன்கண்ணனா இருக்கிறோமோ எல்லாருக்கும் அவர் அதை செய்யலையே. அவர் உனக்கு மட்டும் செய்யறதுக்கு விரும்பி இருக்கிற, ஆனா நீ தான் அதை விரும்புற. அப்ப அவனும் அப்படித்தான் விரும்பல. ஓ அதை அவற்ற விசேஷித்த கிருபை. ஏதோ நீ வேண்டும் வேணும் என்று கேட்கத்தக்கதா கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புறாரு அர்த்தமே இல்லை. கடவுள் எந்த துன்மார்க்கனும் சாகிறத அவர் விரும்புறேன். அவர் துன்மார்க்கருடைய அழிவை ஒரு நாளும் அவர் விரும்ப இல்லை. துன்மார்க்கருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியில அறிவுக்களையும் ஞானத்திலையும் பெறத்திலையும் தைரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சகல சாப்பாட்டிலும் அவர் இன்னும் அவர் கண்ட இயக்கத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதாமின் மக்கள் எவரும் கடவுளுடைய நியாய தீர்ப்புல அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு எந்த ஒரு ஏதுக்களும் இருக்காது. அவர் அவ்வளவு பக்கா ஞானமும் பக்கா நீதியுமான கடவுள். இப்ப இந்த கடவுள் தன்னுடைய கிருபையின் செயலை எங்களுடைய ஆத்மாவுக்கு கொண்டு வர, அப்படி அவர் கொண்டு வரைக்குள்ள நம்மள கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு தெரியுது அதனுடைய அந்த முதல் ஸ்டெப் என்ன பேர் நாம சொல்றோம். எங்களுடைய ஆத்மாவை கடவுள் தன்னுடைய கிருபையின் செயலை கொண்டு வர என்று சொல்றது. அதான் நாங்கள் மனமாற்றம் என்று சொல்லுவோம். கன்வர்ஷன். நாங்கள் மனம் மாறுறோம். அதான் இந்த கடவுள் செய்யற கிருபையின் செயல். முதல் செயலே அதுதான் மனமாற்றம். மனமாற்றம் என்றா என்ன? ஆத்தும மாற்றம். எங்களுடைய ஆன்மா மாற்றப்பட்டது. இப்ப கேள்வி, எதில இருந்து மாறினது? ஆத்மா எதில இருந்து மாறினது? ஆத்மா மண்ணுலக மனநிலையிலிருந்து மாறினது. எங்களுடைய ஆத்மா சுபாபடி ஏதோ இருக்குது. மண்ணுலக மனநிலை, மண்ணானுடைய சாயல்ல. மண்ணானவனுடைய சாயல்ல பிறந்து மண்ணானவன போல யோசிச்சு மண்ணுக்குரியவர்களுக்காக நாடி தேடி மண்ணினுடைய புகழ்ச்சிகளையும் அவருடைய அரியண்டங்களையும் பெரும் புகழாக யோசிச்சு கொண்டு மண்ணுலகத்தில் எப்படி ராஜ்யம் அமைக்கிறது, மண்ணுலகத்தில் எப்படி நாடு பிடிக்கிறது, மண்ணுலகத்தில் எப்படி அரசியல் செய்கிறது என்றதை மட்டும்தான் யோசிச்சு கொண்டு எந்த விதத்திலும் கடவுளுக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் கடவுளுடைய படைப்பாளியினுடைய விருப்பத்துக்கும் நாங்கள் இதுல செய்யறத பற்றி யோசனை இல்லாம இருந்த எங்களை இப்ப அந்த ஆத்மா மாற்றி விட்டார். அந்த ஆத்மா மாறி போச்சது. எப்படி மாறி போச்சது? இதே மண்ணுலக அரசியல, இதே மண்ணுலக குடும்ப வாழ்க்கைய, இதே மண்ணுலக தனிப்பட்ட எங்களுடைய முன்னேற்றங்களை எப்படி கிறிஸ்துவுக்காயும் பரலோகத்துக்காயும் நாங்கள் எப்படி அதுகளை செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று எங்களோட ஆத்ம சிந்த முழுக்க அதுக்கு நேரமாக்கப்பட்டது. அதனால நாங்களும் குடும்பம் நடத்துறோம். மண்ணுலக மனுஷர் மாதிரி இல்லை. நாங்கள் பரலோகவாசிகளுக்குரிய சிந்தனையையும் அதுக்குரிய யோசனையோடையும் குடும்பம் நடத்துறோம். ஆமென். நாங்களும் நாடு கட்டுறோம். எங்களுடைய முற்பிதாக்களும் நாடு கட்டினவங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் அவர்கள் கட்டின நாடு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவர்கள் கட்டின அரசியல். அந்த அரசியல் மண்ணுலக மனுஷர் மாதிரி அரசியல் இல்லை. அது பரலோகத்தினுடைய தெய்வத்தினுடைய சிந்தனையில எப்படி இந்த பூமி ஆளணும் என்று கட்டின அரசியல். ஆனா அந்த அரசியலுக்கும் நம்மள சூழ இருக்கிற மண்ணுலக மனுஷர் செய்கிற அரசியலும் டோட்டலா வித்தியாசம். அதனால நாங்களும் அரசியல்ல முந்தி யோசிச்சது, நாங்களும் இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதுக்கு நாங்களும் விரும்பினது. ஆனா மண்ணுலக மனுஷர் மாதிரியே நாங்களும் யோசிச்ச. நாங்கள் எங்களுக்கு நிலம், எங்களுடைய
ஈழம் எங்களுடைய சொத்து, அது அந்நியர் வரையலாது, அது எங்களோட. இப்ப கேள்வி, உனக்கு யாரு வந்தது? அது எப்ப எங்களுக்கு வந்தது? கடவுளங்கள மனமாற்றின பிறகுதான். ஏன் கடவுள் எங்களுக்கு நாடு தரணும்? அவர் நாடு தரணும் என்றால் அதுக்குரிய நிலப்பாடுகள் என்ன மாதிரி? அவர் நாடு இப்படி கொடுத்து யாருக்கு அதை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்? எப்படிப்பட்ட ஆட்களை அவர் நாட்டை விட்டு அவர் அப்புறப்படுத்துறார்? ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே அவர் எப்படி உலகப்படத்துல இருந்து இல்லாமல் ஆக்குறார்? என்னென்று இப்படியெல்லாம் அடிமத்தனத்தில் இருந்தவனை பிடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு நாடு கொடுத்த கடவுள் என்னென்று நாடை இல்லாமல் ஆக்க முடியும்? அவற்ற சிந்தனை என்ன? ஒரு அரசை பற்றி, அரசியலை பற்றி. அந்த சிந்தனைகளால எங்களுடைய மண்ணுடைய அரசியல் சிந்தனையில மாறி போச்சு. அதனால அரசியல் கோட்பாடுகள் என்று சொல்லி உருவாக்குற மண்ணுலக மனநிலையில இருக்கிற மனுஷருடைய பிரின்சிப் கோட்பாடுகள் இல்ல எங்களுடைய அரசியல் கோட்பாடுகள். அதுல டோட்டலா வித்தியாசம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பிரச்சனைய நாங்கள் இந்த யூடியூபர்ஸும் அல்லது சுத்தவரை இருக்க பேப்பர்காரனும் யோசிக்கிற மாதிரி யோசிக்க இல்ல. எங்களோட யோசனை பரலோகம் எப்படி அதை யோசிச்சு ஏன் அனுமதிச்சிருக்குது, என்ன இங்க நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பரலோகவாசிகளுக்குரிய சிந்தனை அது ஒரு காலம் எங்களை சுத்தி இருக்கிற யூடியூபும் பேப்பர்காரன் சிந்தனை ஒத்து வராது. அதுக்கு பேர் தான் மனமாற்றம். மனம் மாறினோம், ஆத்தும மாற்றம் என்றது கடவுள் எங்களுடைய ஆத்மாவுக்கு கிருபையை கொண்டு வர்ற செயல். அந்த முதல் செயலிலே நாங்கள் டோட்டலா பரலோகவாசியில மாற தொடங்கிட்டோம். அதுக்கு பிறகு எங்களுடைய பிள்ளை வளர்ப்பும், எங்களை சூழ இருக்கிற குடும்பம், கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றிருக்கிற பிள்ளை வளர்க்கறதும் டோட்டலா வித்தியாசம். எங்களோட பிள்ளை வளர்ப்பும், எங்களோட பிள்ளைகளை வளர்க்கிற நோக்கமும், அவர்களுக்கு நாங்கள் வளர்க்கிற முறைகளும் பரலோகம் என்ன சிந்தனையை கொண்டிருக்கோம் அதன் நாங்கள் யோசிச்சு வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா உலகத்து ஜென்மசுவமான மனுஷர் கல்யாணம் கட்டி பிள்ளை வைத்து பிள்ளை வளர்க்கிறது, அந்த நோக்கத்துக்கு இந்த நோக்கத்தும் டோட்டல் வித்தியாசம் இருக்கு. டோட்டலி எகெயின்ஸ்ட், நேர்முரணாக இருக்கும் பிள்ளை வளர்ப்பு. அதுக்கு பேர் மனமாற்றம். மனம் மாறிட்டோ. எதாவது மனம் மாறினது? மண்ணுலக மனநிலையிலிருந்து மனம் மாறினது. மண்ணுலக மனநிலை இருந்து அப்ப மனம் மாறையில, ஆனா மனமாற்றம் அடைஞ்சான்னு யாராவது சொன்னா எவ்வளவு மாய்மாலமாக்க, ஹிப்போக்ரிட்ஸ், எவ்வளவு மாயக்கார. ஏன்னா கல்யாணம் கட்டுறது, நாங்கள் கல்யாணம் கட்டுறதும் உலகத்தவன் கல்யாணம் கட்டுறதுக்கும் நோக்கம் டோட்டலா வித்தியாசம். நாங்கள் பிள்ளை வர்றதும் அவர்கள் பிள்ளை வர்றதும் டோட்டலா வித்தியாசம். நாங்கள் குடும்பம் நடத்தி பிள்ளை வளர்க்கிறதும் அவர்கள் குடும்பம் நடத்தி பிள்ளை வளர்க்கிறதும் வித்தியாசம். அது நேர் எதிரான யோசனைகள். ஏண்டா மண்ணானவனுடைய சாயல இருக்கிற ஆட்களுக்கு இது பொது கிருபையில குடுபட்டு கொண்டு போகுது. விண்ணாற்ற சாயல இருக்கிறவங்களுக்கு விதேசித்த கிருபையால் அது குடுபட்டு கொண்டிருக்கு. நாங்கள் படிக்கிறதுக்கும் அவிசுவாசிகள் மண்ணான சாயல் இருக்கிறவர்கள் படிக்கிறதுக்கும் டோட்டல் வித்தியாசம் சிந்தனை. நாங்கள் உழைக்கிறதுக்கும் அவர்கள் உழைக்கிறதுக்கும் அது ரெண்டும் ஒத்தே வராது. ஏன் நாங்கள் உழைக்கிறோம் என்ற எங்களுடைய சிந்தனை பரலோக கடவுளுடைய சிந்தனை. அதுல ஏன் நாங்கள் உழைக்கிறோம், ஏன் நாங்கள் குடும்பம் நடத்துறோம், ஏன் நாங்கள் பிள்ளை வர்றோம், ஏன் நாங்கள் அரசியல் செய்கிறோம், ஏன் நாங்கள் நாடு கட்டுறோம், குடும்பம், நாடு, அடுத்தது சபை. சபையில இருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படை விஷயம் மனமாற்றம் என்றா எங்களுடைய ஆத்மா மண்ணுலக சிந்தனையிலிருந்து முழுக்க அது மாறி போச்சு. அப்படி மாறையிலையோ அதுல விஷயம் பிரச்சனையா? அதைத்தான் நாங்கள் சொல்ல சரியான தீமை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுக்கும், அதாவது கடவுளுடைய கிருபையின் கிருபையை பெற்ற மனுஷர்கள் நண்பர்கள் வச்சிருக்கிறதுக்கும் ஜென்மசுவமானாக்கள் நண்பர்கள் வச்சிருக்கிறதும் வித்தியாசம். நாங்கள் நட்பை கட்டுறதுக்கும் ஜென்மசுவமானாக்கள் நட்பு கட்டுறதும் டோட்டலா வித்தியாசம். ஏண்டா கிருபையும் ஜென்மசுவாபமும் ஒத்து வராது கடைசி வரைக்கும்.
அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. ஜென்ம சுபாவ நாட்களோட எங்களுக்கு மற்றவர்களோட நமக்கு முந்தி ஒத்து வந்தது. முந்தி நல்லா ஒத்து வரும். எப்ப முந்தி? மனமாற்றத்துக்கு முதல். மனமாற்றத்துக்கு முன்னுக்கு நமக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது நாம எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய உறவு ஆட்களா இருக்கலாம். எல்லாரோடையும் போய் கதைக்கிறதுக்கு, அவர்களோட சரியா நேரம் செலவழிக்கிறதுக்கு, அவர்கள் சொல்லுற விஷயங்களுக்கு தலையாட்டி அவர்களோட நாம இருந்து அரட்டை அடிக்கிறதுக்கு, அதை குறிச்சு சிரிச்சு கதைச்சு நாம அதைத்தான் நாம நினைக்கிறோம் அதான் நட்பை வளர்க்கிறோம் என்று. ஆனா ரசிக்கப்பட்ட பிறகு, அதாவது பரலோகவாசிகளா மனமாற்றம் அடைஞ்ச கையோட எங்களுக்கு அவர்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒத்து வராது. என்ன போனா அதுவே பரலோக கடவுள் யோசிக்கிற மாதிரி கதை வாயிலிருந்து வர போறது இல்லை. அவர்கள் கடவுள் குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எப்படி யோசிக்கணும் என்றதுல இருந்து தொடங்க மாட்டினோம். அவர்கள் எந்த விஷயத்தையும் கடவுளுடைய வார்த்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன சொல்லுது என்ற விதமாக அவர்கள் யோசிக்க தெரியாது. அப்ப எங்களுக்கும், அதாவது பரலோகவாசிகளாக இருக்கிற எங்களுக்கும் ஜென்ம சுபாவவாசிகளாக இருக்கிற அவர்களுக்கும் ஒத்துவரா கடைசி வரைக்கும். அதனால நாங்கள் முந்தி நாம வாழ்ந்த வாழ்க்கையும் இப்ப அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் வந்தோட மூத்த திருப்பி கொண்டு போகிறது இல்லை, அல்லது அவரோட வீட்டுக்கே போகாம இருக்கிறதும் என்றது இல்லை, அல்லது அவர்களுடைய தன்மை தீமைகளுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்றதும் இல்லை. நாங்கள் போனா ஒன்று எங்களுக்கு கிருபையை கொண்டு வந்து தந்தவருக்கு மகிமையாக அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு வரணும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதை பாதிக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் அங்க நாங்கள் இருக்கிறது இல்லை. அல்லது போனா கிருபையினுடைய சுபாவத்துக்கு ஒத்து வர போறதில்லை அந்த சூழ்நிலையை என்றால் அது வந்து நாங்கள் விலகியே இருக்க போறோம். அதுதான் சட்டரிய உண்டு அல்ல. போனா கிருபையின் சுபாவத்துக்கு ஒத்து வர்ற அளவுக்கு மேலுக்கு நாங்கள் அந்த டைம் ஆக்களோட கதைச்சு பேசி, அல்லது அவர்களுடைய கதையை மேவி கிருபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ணி போட்டு நாம அவர்களோட இருந்துட்டு வர்றதுக்கு ரெடி. அல்லது நாம போனா அந்த மண்ணுலகவாசிகள் நம்முடைய கிருபையினுடைய சுபாவத்தை பாதிப்பினோம் என்று எங்களுக்கு அதுக்கு பலன் இன்னும் இல்லைன்னா நாங்கள் அதுல இருந்து விளையாடுறோம். அதனால ஜென்ம சுபாவான மனுஷருக்கும் ஆவிக்குரிய மனுஷருக்கும் ஒத்துவராத ஒரு காலம். ஜென்ம சுபாவத்தோடு ஒத்து வரும். பவுலப்போஸ்தலன் சொல்ற மாதிரி நாங்கள் அவர்களுக்கு முன்பாக பைத்தியக்காரத்தை எங்களை விசரம் தேச்சு கொண்டிருக்கோம். அதுகள் எல்லாம் அதற்கு எங்களையும் முடங்குது. அது நாங்கள் என்ன கலைக்கிறோம் என்றும் முடங்காது. அவர்கள் ஜென்ம சுபாவமான சிந்தையில் இருக்கிறார்கள். அழிகிற மனுஷருக்கு அழிவு ஏனென்றது விளங்கி இருக்கும் என்றா நாம சொல்றது விளங்கும் இல்லை. அதனால் நமக்கு அப்ப இப்படி போயிடல என்ன நடக்கும்? நமக்கு முந்தின ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நாம ஹாய் எப்படி அடையப்பா கல்யாணமா சரி சந்தோஷம், ஐயோ அவட ஏதாவது துக்க வீடோ சரி நாங்கள் போறோம். ஆனா முந்தின மாதிரி மச்சான் பாரியா அப்படியா அவருக்கு சந்திப்போமா அது இது ஒன்றும் இல்லை. போனா ஒத்து வரா. மிகவும் அவசியமான விடயங்களுக்கு அது என்ன, அந்த அவசியமான விடயங்களை என்ன பாயிண்ட், கிருபையின் சுபாவத்தோட நாங்கள் செலவிட போற நேரம் ஒத்து வருமா என்றதை மட்டும்தான் அவர்களோட நாங்கள் சந்திக்கிறோம். கிருபையின் சுபாவத்துக்கு, அதாவது கடவுள் எங்களுடைய ஆத்மாவுக்கு கொண்டு வந்த கடவுளுடைய வேலைக்கும் எங்களுடைய ஆத்மாவுக்கு இப்ப கிரியை செய்கின்ற கிருபையின் வேலைக்கும் நாம அவர்களை சந்திக்கிற சந்திப்பு ஒத்து வருமாண்டா மட்டும்தான் நாங்கள் அவர்களோட நிற்போம். போ இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு யாரோட ஒத்துவர்? கிருபையின் சுபாவத்தை கொண்டிருக்கிற மனுஷனோட ஒத்துவர். கிருபையின் சுபாவத்தை பெற்றிருக்கிற மனுஷனோட ஒத்துவர். அவர்களோட நேரம் செலவழிக்க எங்களுக்கு ஒத்துவர். ஏண்டா ரெண்டு மனநிலையும் பரலோக மனநிலையில இப்ப இருந்து கொண்டிருக்கு. அதுல நாங்கள் கதைக்கிற கதையும் அவர்கள் கதைக்கிற கதையும் முரண்பட போறது இல்லை. ரெண்டு பேரும் கிறிஸ்தவனுடைய சிந்தை என்ற பேஜில் நின்று கதைக்க போறோம். ரெண்டு பேரும் வேதம் மட்டுமே என்ற சிந்தனையில் கதைக்க போறோம். ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் மகிமை மட்டுமே என்றதில் கதைக்க போறோம்.
எங்களோட தொடக்க புள்ளி எல்லாம் கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கடவுள மகிமை மட்டுமே, வேதம் மட்டுமே என்றதால எங்களுக்கு ஒத்து போகும். இதுக்கு பேர் தான் மனமாற்றம். உங்களுக்கு ஸ்கூலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒத்து வருகிறதோ, நீங்கள் ஒன்றில் 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட ஆக்களா இருக்கணும், இல்லாட்டி 2 பேரும் ரட்சிக்கப்படாத ஆக்களா இருக்கும். இதான் முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளோட ஒத்து வந்து வாழ இயலாது, ஒத்து வந்து போக இயலாது. கிளாஸ்ல போயிருப்போம், தேவையானதை கதைப்போம், மற்றபடி அவங்களோட கதைக்க வழிகட்டா மண்ணுலக மனநிலையினுடைய விஷயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அவரோட வார்த்தைகள், அவருடைய பேச்சுக்கள், நடைகள், அவருடைய கதைகள் எல்லாமே மண்ணுலக சிந்தனை. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அது என்ன செய்யும், அது எல்லாம் கேட்க கடவுளே என்ன செய்யற, கொஞ்ச நாள் வருஷம் படிச்சுட்டு போகும் பிறகுதான் இதுகளோட இருக்கணும் என்ற அதுல நாம அந்த அவர்களோட நாம இப்ப சரியான கவனம், சரியான கரைஞ்சலா இருக்கும். எங்களை மண்ணுலக மனநிலையான ஆக்கள் இந்த பூமிக்குரிய விடயங்களை அவர்கள் கடவுளுடைய நன்மைக்குரிய ஆவிக்குரிய விடயங்களை செலவு செய்தாவது இதுவரை அனுபவிக்கிறது அவர்கள் ரெடி. மண்ணுலக விஷயங்கள் அல்லது அவர்கள் முழு நேரத்தையும் மண்ணுலக விடயத்தில் செலவழிக்கிறதுக்கு ரெடி. அதனால உதாரணத்துக்கு நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எடுக்கல, ஸ்போர்ட்ஸ் அது நாங்க ஸ்போர்ட்ஸ் பாவம்ன்றே சொல்லு. ஆனா ஸ்போர்ட்ஸ் ஆவிக்குரிய நன்மைகளை குழப்பி மண்ணுலக மனநிலை இருக்கிற ஆக்களோட எங்களை அதிக நேரம் செலவழிக்க வச்சு எங்களுக்கு வீதாசாரம் ப்ரொபோர்ஷனேட்லி அந்த குறிப்பிட்ட நாள் மண்ணுலக மனநிலையோட இருக்கிற ஆக்களோட சேர்ந்து எங்களை சரியான சந்தோஷத்தில் அந்த விஷயம் ஆக்கி கொண்டிருக்குதுண்டா அந்த விளையாட்டு எங்களுக்கு பாவம். அந்த விளையாட்டு எங்களுக்கு பாவம். நாங்கள் பள்ளிக்கூடம் போறதே இதுகளோட இனி போயிருந்து எப்படி படிச்சுட்டு வர போறோம் யோசனையில ஓநாய்களுக்குலாம் போய்கொண்டு இருக்கிறோம். அப்ப அதை விட்டு போட்டு இனி படிப்பே இல்லாத வர்றம் விளையாட்டுக்காக நாமளே விளையாடல, அது வேறையோதான் விளையாடுறத பார்க்கப்போ இருக்கிறது எவ்வளவு அட்ட வேஸ்ட், எவ்வளவு காலத்தை நேரத்தை பிரயோசனப்படுத்த இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு முரணாக நாங்கள் செயல்படுறோம். அப்ப எங்கட மனநில இல்ல பள்ளிக்கூட டைம், பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, கொஞ்ச நேரம் விளையாட்டு, நிறைய நேரம் படிப்பு, டிசிப்ளின் பழகிறது, டன். ஆனா படிப்பு அரமணத்தியாலம். ஆனா அன்றைக்கு நாள் பூரா விளையாட்டுல நீங்கள் இருக்கணும், அதுக்கு தண்ணியும் எல்லாம் கொண்டு வாங்க அவர்கள் அங்கிருந்து சொன்னா எங்களுடைய பரலோக மனநிலை என்ன சொல்லுது? இது ஒத்து வருதாது, இது இல்லை, இது விகிதாசாரத்துல பிழைக்குது. நாங்கள் என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்த நாங்கள் படிப்பு ஒழுக்கம், அதான் 2 விஷயம். நாங்கள் வேணும்னா நாங்கள் விளையாடுறோம், அந்த விளையாட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு, அது ஒரு நாள் பூரா பகல் பூரா எங்களோட விளையாட்டுக்கே அந்த நாள் போகுதுண்டா அது நாங்கள் காலத்தை ஞானமா பயன்படுத்த இல்லை, நாங்கள் உலகத்து மண்ணுலக மண்ணிலையாக்களோட பாவத்துக்கு நாங்கள் சேர்ந்து போவோம். அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கட பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ள நாங்கள் அனுப்ப இல்லை, அனுப்புறதுக்கு ரெடி இல்லை. மண்ணுலக மண்ணிலையாக்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பினா அவர்களுக்கு சாந்தத்தோடையும் வேதபூர்வமாயும் தெளிவான பதில் கொடுத்து நாங்கள் அவர்களுடைய சிந்தனைகளை உடச்செறிவதும் ரெடியா இருக்கிறோம். நாங்கள் பரலோக மனநிலையில் இருக்கிற ஞானிய பிள்ளைகள். அதுல வெறும் உலகத்து மேனேஜர்களுடைய மூளைகள் எல்லாம் எங்கட மூளைகளுக்கு முன்னால நிக்கல, அவர்களுடைய மூளை எங்களோட ஒத்து வருகிறாது. அது கிறிஸ்துவுக்கு போய் நாம இப்ப இது போயிருக்கிறது. இதே டிவிய வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு இன்றைக்கு மேட்ச் போகுது T20, அப்ப காலமையில இருந்து நாம அதுக்கு முன்னுக்கு இருந்து அதுக்கு செலவழிக்கிற நேரம் பட்டேக்க போய்க்கலாம் போட்டு போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. இதே பாவம் தான், இதே இங்க கிரவுண்ட்ஸ்ல போயிருந்தது, இது வீட்டை இருந்து பார்த்தது. இடம்தான் வித்தியாசம். ஆனா மண்ணுலக மனநிலை 2 இடத்துலயும் உண்டுதான். எவ்வளவு நேரம் கொடுக்கிற அதுக்கு, அதால உனக்கு என்ன பிரயோசனப்பட்டு கொண்டிருந்தது?
மண்ணுலகவாசிகள்ல இந்த அற்பமான ஒரு சதத்துக்கு பிரியோசனம் இல்லாத இந்த விளையாடுறையாக்களை பார்த்து சிரிச்சு கட்டி கட்டி கொண்டிருக்கிறார். வேணும்னா நீ விளையாடுறதுக்கு நீ விளையாடுறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. விளையாட்டுன்றது உண்ட உடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் ஃபிட் ஆக்குறது. ஆனா கோதாரி நீ நான் விளையாடவே இல்லை. விளையாடுறவங்களை பார்த்து கைதட்டி கொண்டு இருக்கிறதால உனக்கு என்ன விரியோசனம்? கொஞ்சமாவது பகுத்தறிவில் இதுல என்ன இருக்குது? இதே போலதான் நாம பேப்பர் பார்க்கிறோம். நாம பார்க்கல ஈரான் ஈராக் இந்த நம்ம கால தாக்குதல் அப்ப பார்க்கலாம் இது நடக்குது. சரி அமெரிக்கா அதை அழிச்சிருக்குது. இதுல அமெரிக்காவுக்கு நட்டம். சரி கடவுளே இது என்னத்தை எங்களுக்கு டக்குன்னு கொண்டு வரணும்? நீதியுள்ள கடவுள் மண்ணுலகத்தில் இருக்கிற இனங்கள்ல தந்த தீர்ப்புகளை அவர் வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவி 4 கருவிகள்ல ஒன்றுதான் சண்டை. அப்ப அந்த 4 கருவி என்ன? இதெல்லாம் அந்த சண்டை நமக்கு தெரிஞ்சிருக்கவர் அதொன்னும் தெரியாது. ஆனா சண்டைய பார்த்து அவன் பெரும் கட்டிக்காரன் அடிச்சிருக்கான் பாத்தி 7 மகனோட அடி வர்ற யார பத்தி புழுகுற யார பத்தி கதைக்கிற உண்ட புழுகும் உண்ட கதையும் கிறிஸ்துவனுடைய மகிமையா கடவுளுடைய நீதியின் மகிமையா கடவுளுடைய கிருபையின் புகழ்ச்சியா அல்லது உண்ட பக்கம் அவமானத்தினுடைய புகழ்ச்சியா? கடைசியில பேப்பர் பார்த்தது உனக்கு அன்றைக்கு பாவம். அந்த நியூஸ நீ கேட்டு அதை கதைச்சதை அன்றைக்கு உனக்கு பாவம். ஏன் மண்ணுலக மனநிலையில் இருக்கிற யாக்கள் அப்படி கதைப்பிடும். ரட்சிக்கப்பட்ட யாக்கள் அப்படி கதைக்க போறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட யாக்களும் அதை பார்க்கிறீனும் கதைக்கத்தான் போறீனும். அவருடைய மனநிலை எப்படி கடவுள் எப்படி அதை பார்க்கிறாருன்றதுதான் பார்ப்போம். கடவுள் அப்படி பார்க்கிறாருன்றதை பார்க்கணும் என்றால் இதுக்கு முன்னுக்கு வரலாற்றுல எத்தனை சண்டை யாரோட நடந்திருக்கிறது பைபிள்ல அசீரியர் இஸ்ரவேலர் சண்டை, இஸ்ரவேலர் பாபிலோனியர் சண்டை, அல்லது ஆபிரகாம் மற்ற 5 நாட்டு அரசர்களோட சண்டை, இப்படி பல சண்டைகள் பைபிள்ல அவற்ற மனநிலையை காட்டுற. அந்த மனநிலையினுடைய சண்டைகளும் அதனுடைய நீதியும் அதனுடைய நியாயமும் என்ன என்றதும் அவர் எந்த பக்கம் கடவுள் அந்த வெற்றிகளை ஏன் கொடுக்கிறார் என்றும் அம்மோனியரோட தாவீட சண்டை, மோவாபியரோட தாவீட சண்டை, மெசொப்பொத்தாமியரோட தாவீட சண்டை, சீரியரோட தாவீனுடைய சண்டை, இப்படி பல நாட்டு சண்டைகள் பைபிள்ல சொல்லி இருக்கு. கடவுள் சண்டை பிடிக்கிறார். அந்த சண்டைகள் எல்லாம் நாமல் இப்படி பார்க்கிற சண்டை மாதிரி தான். ஆனா கடவுள் ஏன் அந்த சண்டைகளை அனுப்பினார்? அதுல என்ன நடக்குது? அதுல இருந்து நாம படிக்கிற பாடம் என்ன? இப்ப நடக்கிற சண்டைகளை எப்படி நாம பார்க்க போறோம்? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதை விட்டு போட்டு அம்மனமான ஆவிக்குரிய அம்மனத்தில் இருக்கிற வாசிகள் தங்கடா உறிஞ்சாங்குண்டி கதைகளை எங்களோட கதைக்கிறதையும் எழுதுறதையும் நாமளும் பார்த்து கேட்டு போட்டு அதுதான் சரியண்ட மாதிரி அம்மனவாசிகளை நாமல் ஜோசிகளை நாமல் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆடையால் தரிப்பிக்கப்பட்டு அவற்ற நீதி அவற்ற நியாயம் அவற்ற கிருபைகள் அவர் ஏன் இந்த தண்டாயுதங்களை பயன்படுத்துறார் என்றுதான் விளங்கி இருக்குது. இதனால நாங்கள் எந்த ஒரு மனுஷனிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் மகிமைப்படுகிற யாக்கள் இல்லை. அது எங்களுக்கு அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஈரானா இருந்தாலும் சரி என்ற 2 பேரும் கடவுள சாயல் இருக்கிற யாக்கள். எங்கட ஒரே கேள்வி, இந்த இடத்துல கர்த்தர் இந்த நியாய தீர்ப்புகளை ஏன் ஈரானுக்கு மேல பயன்படுத்துற? அவற்ற கையின் தண்டாயுதமா ஏன் அமெரிக்கா இஸ்ரேலும் இப்ப இருந்து கொண்டிருக்கு? இருக்கிற யாக்கள் பெரிய ஜோக்கியரோ இல்லையோன்றதெல்லாம் நாங்கள் வேற ஒரு பார்க்கிறோம். அதுக்காக தேவண்ட நீதி எவ்வளவு இந்த கேரசரமா கொண்டு குவிச்சு கொண்டு இருக்குதுன்ற கடவுளை சாயல் இருக்கிற நாங்கள் ஆவலா போல கடவுளே கடவுளே ஒரு நீதிமான தான் அங்கே அறிஞ்ச ஆக்கள் சில பேர் இருக்கிறன்னு கேள்விப்படுறோம். அதுகளுக்காக கொஞ்சம் குறையும் ஆண்டவரே. ஐயோ அதுகள் பாவம், ஐயோ 35 லட்சம் இடம்பெயர்ந்து போயிருக்குதாமே இந்த தகவல்படி. கடவுளை நாங்களே ஒரு 10 லட்சம் சேர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்க்கல எவ்வளவு கிடைச்சா இருந்தது ஆண்டரே. ஐயோ அதுகளும் உம்முடைய சாயல் இருக்கிற சனந்தானே கடவுளே. ஏன் இந்த இதுகளுக்கு காரணமான இந்த கோபத்துக்கு காரணமான அந்த போலி சமயத்தை அழியும். ஆனா அதுகளை என்ன அழிக்கிறது என்று ஆபிரகாம் மாதிரி நாம ஜபத்திலே நிலக்கடுவோம் கூட ஓமா இல்லையோ? எவ்வளவு நேரம் ஜெபிச்ச நீ அதுக்காக? ஆனா ஜெபிச்ச நேரம் எவ்வளவு? யூடியூப்ல அவன் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் எவ்வளவு?
பரலோகவாசிகளா பரலோகத்திலிருந்து அந்த தந்தை அனுப்பி கொண்டிருக்கிறோட கதைச்சு பரிந்து பேசுறது தான் கடவுளங்களை வச்சிருக்கிறாரே தவிர உலகத்தை வந்து லூசு கதையில கேட்டுக்கொண்டு அதை பற்றி ஒரு திறமான செய்தியை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தான் முதல் தகவல் தெரிஞ்ச மாதிரி பினாத்துறதுக்கு இல்ல கடவுளங்களை இங்க வச்சிருக்கிறார். கவனம், இதான் பேசிக்கா. இது இப்ப என்ன வித்தியாசம்? கடவுள் கிருபைய கொண்டு வந்து கொடுத்து மனமாற்றி இருக்கிற ஆட்களுக்கும் கடவுள் கிருபை கொடுக்காம மனம் மாறாம இருக்கிற ஆட்களுக்கும் வித்தியாசம் தான் இது. மனம் மாறி இருந்தால் நாங்கள் சொல்ற மாதிரி ஆவிக்குரிய சிந்தையில் இருப்ப. நீ மனமாற கடவுளை மனமாற்றத்தை செய்யலையோ நான் எதிர்த்து சொல்ற மாதிரி அந்த ஆட்கள் ஸ்டைல இருப்பேன். சரி, நாம மனமாறிட்டோம், ஆனா இன்னும் எஞ்சிய பாவங்கள் இருக்குது. அதனால சில நேரம் அது நம்மட அறியாம பிள்ளைகளால பிச்சு கொண்டு வெளியில எப்படி வருதுண்டா உடனே என்ன செய்யும்? ஐயோ கடவுளை பாத்தியா, நான் இந்த கிழமை என்னத்தை பற்றி மீனா கட்டணும், ஐயோ நான் எவ்வளவு நேரம் நான் இதை, ஐயோ நான் கடவுளுக்கிட்ட நான் இந்த விஷயங்களை பற்றி ஜெபத்துல கொஞ்சம் கூட்டலே டைம், நான் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்காக நான் ஏதோ பலம போல நடக்கிறேன், நாம பிரச்சனையான்னு நானும் சும்மா கதை, ஆனா நான் நியூஸையும் இதுலையும் சரியான கவனமா இருக்கிறேன். நாம காணாத பிரச்சனை என்று நியூஸையும் இதையும் பார்க்காமல இருக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு ரெடியா தானே இருக்கிறேன். அப்ப கடவுளோட அதை பற்றி கொண்டு போய் அவருடைய கிருபாசனத்துக்கு முன்னால அதை வைக்கிறதுக்கு ஏன் ஆபிரகாமினுடைய ஆவி நம்மள இல்ல? நமக்கு பிரச்சனை வந்தாதான் நாம உபவாசத்தோடையும் கண்ணீரோடையும் தேடுவோம். நமக்கு வராட்டி அது எங்கேயோ வரக்கிறபடியா பிரச்சனை இல்லை. அப்ப எங்களோட மனநிலை என்ன? அவர் பரலோகத்துல ஒன்றுமே நடக்க இல்லை, ஆனா தம்மை தாமே வறுமையாக்கி பிரச்சனை இருக்கிற இடத்துக்காக அவர் வாங்கினவர் கிறிஸ்து. அவர் பிரச்சனை இருக்கிற இடத்துக்காக அவர் தந்த இடத்துல அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அதால, ஆனா அவர் பிரச்சனை இருக்கிற ஆட்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுல இந்த செயல்களை மனமாற்றம் அடைஞ்சியாக்கள்ல நாம பார்க்கிறோம். மனமாற்றம் அடைஞ்சியாக்கள்ட வாய்கள்ல பார்க்கிறோம், மனமாற்றம் அடைஞ்ச இருக்கிற ஆக்களோட யோசனை முறையில பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிற முறை மனமாற்றம் அடைஞ்சிருக்கிற சிந்தனையா. இப்ப நாங்க அதை யோசிக்கல, என்ன எனக்கு வேற யாரும் சொல்லிதான் பைபிள் சொல்லி தரணும், நாங்கள் யோசிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்த சண்டையை பத்தி இப்படி, கிறிஸ்துவின் சிந்த குடும்பத்தை பத்தி இப்படி, கிறிஸ்துவின் சிந்த அரச பத்தி இப்படி, இதுதான் வேதம் எங்களுக்கு சொல்லி தருது. இது இந்த பெட்டிக்கலாம் எல்லாத்தையும் கொண்டு போறப்போ அதுல இது வந்து எல்லாருக்கும் பொதுவான விதிமுறை. இது சூப்பர் கிறிஸ்தவர்கள் பெரும் ஆவிக்குரிய வளர்ச்சியான ஆக்கள், குறைஞ்ச ஆவிக்குரிய வளர்ச்சியான ஆக்கள் என்ற கதையே இல்ல. ஆவியால பிறந்தியோ எல்லாருக்கும் இந்த சட்டம் தான் போது. அவருடைய ஆவியால மறுபடியும் பிறந்திருக்கிற எவனும் அவர் சிந்திக்கிறபடியே சிந்திப்பான் ஆக. ஆமென். அதுல இதைத்தான் நாங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையின் சுபாவம் என்று சொல்றோம். கிருபையின் சுபாவம். இப்ப இந்த கிருபையின் சுபாவம் அப்ப பேசிக்கா அந்த என்னத்தை செய்யுது? அப்ப நமக்கு கடவுள் எங்களுக்கு கொண்டு வர்ற அந்த செயலத்தை நாம மனமாற்றம் என்றோம். மனமாற்றம். அந்த மனமாற்றம் எதுல இருந்து மனம் மாறினாங்க? மண்ணுலக மனநிலையிலிருந்து. அப்ப அந்த மண்ணுலக மனநிலையிலிருந்து மனம் மாறுறத நாங்கள் இன்னும் ஒரு சொல்லு பைபிள் எங்களுக்கு சொல்லுது. ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, இங்க கொஞ்சம் பொறுத்து அதென்ன வெறுக்கிறது? அதென்ன வெறுக்கிறது? அதென்ன வெறுக்கப்பட வேண்டியது? மண்ணுலக மனநிலை. பேசிக்கா மண்ணுலக மனநிலையை எங்கள் இருக்க மண்ணுலக மனநிலையை தான் வெறுக்க சொல்லுற. நாம சீசனும் எங்களுக்கு எஞ்சி இருக்கிற அந்த பாவத்தால வருகிற மண்ணுலக மனநிலை வெறுக்கப்பட வேண்டும். அதுக்கு பேர் செல்ஃப் டினாயல், அதுக்கு பேர் சுய வெறுப்பு. சுய வெறுப்பு அடிப்படையில் மனமாற்றம் அடைஞ்சியாக்களுடைய செயல். அது மண்ணுலக மனநிலைய எங்களுக்குள்ள வெறுக்கிறது. அதைத்தான் நாம சுய வெறுப்பு அல்லது தன்னைத்தான் வருத்தல் என்று எங்களுக்கு வேதம் சொல்லுறது. இயேசுவுக்கு சீசனோ, நீ என்ன வளர்ச்சி அடைஞ்ச சீசனோ, வளராத இன்னும் இப்பதான் சின்ன சீசனோ, முதல் சீசன் என்றா அதுக்கு பிறகு மனமாற்றம். அது சீசன் என்றா அவன் சொல்ல உன்னை தன்னை வெறுத்திருக்கோம். நம்மளை வெறுக்கிறோண்டா என்ன? மண்ணுலக மனநிலைய எங்களுக்குள்ள இருக்கிற மண்ணுலக மனநிலைய வெறுக்கிறது, எங்களை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற மண்ணுலக மனநிலைய வெறுக்கிறது. அதனால நாங்கள் இந்த புதுசாக ஒரு விஷயத்தை படிப்பிக்க இல்லை. அது கிறிஸ்துவே சொன்னார்,
நீங்கள் எந்த சீஷரா இருக்கிறபடியால உங்களை சுத்தி இருக்கிறார்கள் உங்களை வெறுப்பாங்க. நீங்கள் என்னுடைய சீஷரா இருக்கிறபடியால உலகம் உங்களை வெறுக்கும். உலகம் சுத்தி இருக்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் ஒத்து வருவோம் எல்லாம். அதாவது அவரை சேர்த்துக்காரர் இல்ல, ஒத்து வருவோம். அப்படி என்றா கிறிஸ்துவனுடைய சீசன் நீ இன்னும் இல்ல. கிறிஸ்துவனுடைய சீசனா நீ இருந்தா அக்கம் பக்கம் இருக்கிற அயல் உனக்கு ஒத்து வராதுண்டா என்ன அர்த்தம்? அவருடைய மண்ணுலக மனநிலையும் எங்களுடைய பரலோக மனநிலையும் சேர்ந்து போவார். அவர்கள் கதைக்கிறதுக்கும் நாம கதைக்கிறதுக்கும் ஒப்பாவும் இடக்கு முடக்கதான் இருந்து கொண்டிருக்கு. அதனால அவர் தங்கள பாட்டில் நம்மளோட கதைக்கிறத குறைப்பினம் நாமக்கும் பிரச்சனை இல்லை என்று நாம நம்மளோட பாட்டில் இருப்போம். தேவைக்கு கூடுமானால் யாவருக்கு நன்மை செய்யுங்கள். அவசியம் அந்தரம் தேவை என்ற அவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கல, அதுக்கு இடுக்கு முடுக்க நாம கதைக்க போறது இல்லை. என்ன வேணும் சொல்றது கடவுளுடைய சிந்தை சொல்லுது அவர்களுக்கு உதவி செய்ய. உதவி செய்யறதால நாங்கள் அவர்களோட சேர்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் யாவருக்கு நன்மை செய்யுங்கள். அதனால அவர்களுக்கு உங்க எதிரியும் உனக்கு தண்ணி கேட்டா கூட கூட என்று சொன்ன கடவுள். அதனால எந்த அக்கம் பக்கத்துக்காரனுக்கு எதிரி இல்ல, என்னோட ஒத்த மனநிலையில் இல்லையா. அதனால அவர்களோட நான் பெரும் அளவுல கதை பேச்சு வார்த்தை ஒன்றும் இல்லைதான். நாமளும் நம்மள வரும் அவளும் அவரோட வரும். ஆனா அவளுக்கு ஒரு செட்ட வீடு வந்துட்டா அவளுக்கு சாமன் வைக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கிறது இடம் 10 என்ன செய்வோம்? சரியப்ப கொண்டு விட்ட மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அவர்களுடைய ஏதாவது ஒரு நன்மையோ அப்ப அதுக்கு நாங்கள் எங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யறதுக்கு ரெடி. அதுக்காக போயிருந்து கூடி குழாவி நாளாந்தம் இருந்து கதைச்சு எழும்பி வார ஆக்கள் இல்லை. நாங்கள் கடவுளுடைய சிந்தை மறுபடியும் மனநில மறுபடியும் பிறந்து ஆக்கள். எங்களுடைய யோசனை சுய வெறுப்பு. எங்களை விட்டா ஆக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்களும் ரெடி. ஆனா மறுபடியும் பிறந்துட்டோம் எல்லோ. அப்ப எங்களுக்கு கடவுளோட டைம் பண்றது எங்களுக்கு விருப்பம், கடவுளுடைய மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு விருப்பம். கடவுள் எங்களை மரிச்சும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிற கடவுளுடைய மக்களோட நாங்கள் அந்த மெனவும் எங்கட மெனவும் ஒத்து இருக்குது. நல்லா அது ஜோனோனா இருக்கட்டும், அது ரிச்சர்ட் டெக்ஸ்டரா இருக்கட்டும், அது ஆகஸ்டினா இருக்கட்டும், அது அது ஜெரமியா பிரவுஸா இருக்கட்டும், தாமஸ் வாட்சனா இருக்கட்டும், செத்துட்டாங்களாக்க. ஆனா இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்களோட கதைக்கிறது நாங்கள் அவங்களோட கதைக்கிறத விளங்கிக் கொள்ளும் எங்களுக்கு சரியான விருப்பமா இருக்குது. நாங்களும் கதைச்சு கொண்டு இருக்கிறோம் ஆக்களோட, மரிச்சு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிற ஆக்களோட இல்ல. நாங்க கத்தருடைய நாள்ல கடவுளுடைய மக்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம். ஊர்க்கதை மூத்துலாபமும் கதைக்கிறதுக்கு இல்ல. கடவுளுடைய பராமரிப்பும் கிருபையும் எவ்வளவு இந்த வாரத்திலும் எங்களை தாங்கிக் கொண்டு போயிருக்கண்டு அதை பற்றி கதை. அதான் கடவுளுடைய மனநிலை. அதுவும் அவற்ற நாள் அவருக்குரிய நாள். சொந்த யோசனை வேண்டாம், சொந்த விருப்பம் செய்யப்படுகிறது என்ற சொந்த வேலைகள் இல்ல. அதனால சொந்த பேச்சு சொந்த பேச்சு என்ன? ஊர்க்கதையும் சொந்த பேச்சு தான், உலக நடவடிக்கை சொந்த பேச்சு தான். அதுக்கு அத நீ எப்படி கடவுளுடைய கதையா மாற்றலாம்? அதுக்குத்தான் வேதம் உனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கடவுள் எவ்வளவு ஒரு கிருபியா அந்த விஷயத்தை கொடுத்து தடுத்து இருக்கிறார் பாத்துக்கலாம். இல்லாட்டி பெரும் நம்ம அவற்ற சபைக்கும் பெரிய ஒரு அது கிடைச்சலா இருந்திருக்கும் இல்ல. ஆனா உண்ட வாயில அப்படி வராம அவங்க பெற்று மகள் ஐயோ இவங்க தெரியாம அடிபட்டு போனாங்க ரெண்டு. நீ யாருக்கு பெருமை? உங்க சொந்த பேச்சது இல்ல. அதனால சரியான கவனம் இந்த விஷயத்தை. அப்ப மனமாற்றம் என்று சொன்னா மண்ணுலக மனநிலையிலிருந்து மாற்றம், கன்வர்ஷன். அதாவது விளையாட்டை பற்றி, படிப்பை பற்றி, குடும்பத்தை பற்றி, பிள்ளை வளர்ப்பை பற்றி, அரசை பற்றி, சண்டைகளை பற்றி கடவுள் சொல்லுற மாதிரி யோசிக்கிறதுக்கு எங்களோட ஆத்மா மாறிச்சு. அதுக்கு பேர் மனமாற்றம். அதான் ஆத்மா மாற்றம். அந்த ஆத்மா மாறுனா அதனுடைய அதை எப்படி இன்னும் சொல்றோம், நாங்கள் எங்களை நாங்களே வெறுக்க வலிக்கிட்டோம். அதில் எங்களை நாங்களே வெறுக்கிறது எங்களுக்குள்ள இன்னும் எஞ்சி இருக்கிற அந்த விட்டு வச்சிருக்கிற மிச்ச சொச்ச அந்த எதிரிகளான இந்த மண்ணுலக மனநிலையினுடைய தாக்கங்களை நாங்கள் வெறுக்கிறோம். எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த
பாவங்களினுடைய மண்ணுலக பாவியலுடைய மண்ணுலக மனநிலையை நாங்கள் வெறுக்கிறோம். எங்களுக்குள்ளையும் வெறுக்கிறோம், எங்களை சுற்றி வெளியில நிற்கிற ஆட்களுக்களையும் அதை வெறுக்கிறோம். ஏண்டா கடவுள் அதை எல்லாரிலையும் வெறுக்கிறார். அதான் அவற்ற யோசனை. அதனால அதை நாங்கள் எல்லாருக்கும் செய்கிறோம். நாங்கள் ஏனைய மதங்களை மதிக்கிறேன், நாங்கள் ஏனைய மதங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்? கடவுளான மெய்க்கடவுளை மதிக்காத ஒருவரையும் அவர் மதிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அதனால அந்த போலி சமயங்களை நாங்கள் மதிக்கிறது இல்லை. ஆனா அந்த போலி சமயங்களை பின்பற்ற மனுஷரை நாங்கள் மதிக்கிறோம். ஏன்? அவர்கள் இன்னும் கடவுள சாயல இருக்கிறவங்க. அதுல கடவுள சாயல இருக்கிறான் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த மரியாதையும் குடும்பட்டு கொண்டிருக்கிறேன். தவிர மற்றபடி அவர்கள் அந்த மதத்தில் இருக்கிற மதத்தின் கருத்தை சொல்லுறோம், மதத்தினுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றால் நாங்கள் இல்லை என்கிறோம். அதனால சுற்றாடல்ல ஏனைய மதத்தினரின் கருத்துக்களை மதிக்க வேண்டும். சரியா பிழையா என்ன நாங்கள் பிழை போடுறோம். ஆனா டீச்சர் சரி என்று சொல்லுறாங்க. அங்கே எங்களுக்கு பிரச்சனை. மற்றவற்ற மதத்தினுடைய கருத்தை நாங்கள் மதிக்கிறது இல்லை. நாசமா போற அழிவுக்கு போற கருத்து எங்களுக்கு என்னது மதிக்கும். ஆண்டவர் பிறகு என்ன கேட்பார்? என்ன பகைக்கிறவர்களை நீ மதிச்சிருக்கிற, அவன் சரி எந்த சாயல இருக்கிறான் ஒரு கதைக்கு நீ விட்டாலும் அவன் சொல்ற கருத்தையும் இல்ல மதிச்ச நீ என்ன மதிக்கிறதுல என்ன கிடாக்கு? நானே அறிவருக்கிற கருத்து அது. மாடு கடவுள், பாம்பு கடவுள், நரியால் கடவுள், இவ புனிதர்கள் என்ற பெரிய ஆட்கள் என்று சொல்ற அந்த ஜோசனையை மதிக்கிறிய நீ. நான் வெறுக்கிறது நீ மதிப்பியும். நீ சா அவங்களும் சா. யாரு கழுத்து முறிச்சு சா கொண்டவர்? என்ன மதிக்காம இருக்கிறவன நீ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மதிப்பு கொடுத்து பெரிய ஆக்களா வச்சிருந்திருக்கிற. நீ சும்மா சாகக்கூடாது, கழுத்து முறிஞ்சு சாகணும்டா. அது முன்ன பார்த்து உனக்கு கீழே இருக்க நீ பிறகு ஆச்சாரியன். என்ன பாக்கிலும் உண்ட பிள்ளைகளை மதிப்பியோ நீ கழுத்து முறிஞ்சு சா. கடவுளுடைய ஸ்டைல் சிந்திய விளங்கிக்கோள். கடவுள் எப்படி சிந்திக்கிறார் என்று விளங்கிக்கோள். கடவுள் எப்படி சிந்திக்கிறார் என்று விளங்கிக்கோள். கடவுளை மதிக்காத ஆக்களை கடவுள் ஒரு நாளும் மதிக்கிறது இல்லை. ஆனா நாம மனுஷரா இருக்கிறபடியால அவற்றை சாயல் இருக்கிற ஆக்களை மதிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால நாங்கள் மதிக்கிறோம். ஏண்டா கடவுள சாயல் அவங்க இருக்கிறாங்க. அதனால பிழையா பொய்யா தூற்றுறதனமா அல்ல அவங்களுடைய உடைமைகளை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அவளை மதிக்கிற, கடவுளை அவளை மதிக்கிறேன், கடவுளை அவளை வெறுப்பா இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை எங்களுடைய பாவங்களுக்கு சார்பாக பயன்படுத்துறது இல்லை. ஆனா அவர்களுடைய கருத்துகள், அவர்கள் சொல்ல வர விஷயங்கள் வேதத்தோட ஒத்து வரையில என்றதை பிளாஸ் பண்றோம். நாங்கள் அதுக்கு முரணாக நிற்கிறோம். அது சில எங்களுக்கு அவளை பிடிக்காம போகலாம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. உண்மையில கடவுளைக்கு உங்களை பிடிக்கல சார். என்ன செய்கிறோம்? இந்த பூமியில புறப்பிச்சுட்டு உங்களோட ஏதோ போய்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும் நீங்களும் இல்ல இல்லாத ஒரு உலகம் எங்களுக்கு. அதுல கடவுளை மட்டும் மதிக்கிற கதை தான் கதைப்படும். கடவுளை மட்டும் மகிமைப்படுத்துற நடவடிக்கைலாம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். அதுக்காகத்தான் நாங்கள் ஏங்கி பொறுத்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். இதான் அவளுக்கான எங்களோட பதில்கள். அதுல இந்த விஷயங்களுக்கு அப்ப செல்ஃப் டினாயல் என்று சொல்லுறது, சுய வெறுப்பு என்று சொல்லுறது மண்ணுலக எங்களில் இருக்கிற மண்ணுலக மனநிலையும் எங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எங்கள தாக்கம் செலுத்த யோசிக்கிற மண்ணுலக மனநிலையும் உடைச்சிடுறது, வெறுக்கிறது. அதுக்கு வெறும் சுய வெறுப்பு. மனமாற்றம் என்றாலே, ஆத்ம மாற்றம் என்றாலே மண்ணுலக வாசியா இருந்தவங்களை கடவுள் பரலோக வாசியா மாற்றுறது. இப்ப அந்த கிருபை உள்ளுக்கு வந்துட்டது. கிருபை உள்ளுக்கு வந்துட்டு அது வந்தவரை கிருபை என்ன செய்யும்? எங்கள்ல அந்த கிருபை வளர தொடங்குது. அந்த கிருபையினுடைய வேலைகள் என்ன? கிருபை வந்து எங்களுடைய பரலோக சுபாவத்தை எங்கள உயர்த்தி கொண்டு போகுது. எலிவேட்டிங் த நேச்சர், எலிவேட்டிங் த நேச்சர், எலிவேட்டிங், எலிவேட் உயர்த்துகிறது. ஓ நாம மறுபடியும் பிறந்துட்டோம். ஆனா இப்ப கிருபங்களுக்குள்ள வளர்க்க போகுது. அதை எதை நோக்கி வளர்க்க போகுது? பரலோகத்தை நோக்கி தான் உயர்த்த போகுது எங்களை. அப்ப அந்த கிருபையின் சுபாவம் எங்களுக்குள்ள வளர போகுது. அது
வளர்க்கிறது மட்டுமில்ல, அந்த அது உயர்றது மட்டுமில்ல, அது பெருசாக போகுது. enlarging the nature, enlarging the nature. enlarge என்றா விரிவடைய போகுது. உயர்ந்து கொண்டு போறது மட்டுமில்ல, அது அளவிலையும் பெருகிக் கொண்டு விரிவடைந்து கொண்டு போகுது. விரிவடைஞ்சு கொண்டு போகுது. அது விரிவடைகிறது மட்டுமில்ல, அது எங்களுடைய ஆத்மாவை முழுக்க முழுக்க கடவுளுக்காக பிரிச்சு வைக்க போகுது. sanctifies our soul, sanctify our soul. ஆத்மாவை கடவுளுக்காக பிரிச்சு வைக்குது. ஆத்மாவை கடவுளுக்காக பிரிச்சு வைக்குது. அப்ப எங்களுக்குள்ள கிருபை செய்யற வேலையில விளங்குதோ, எங்களுக்குள்ள கிருபை செய்யற வேலை ஒன்று பரலோகத்தை நோக்கி எங்களை உயர்த்துது ஆத்மாவை. அடுத்தது எங்களுடைய ஆத்மாவை பரலோக விடயங்களால விரிவாக்குது. அடுத்தது ஆத்மாவை கடவுளுக்காக சாங்டிஃபை பண்ணது, பரிசுத்தப்படுத்துது. பரிசுத்தப்படுத்தல் என்ன? கடவுளுக்காக பிரிச்சு வைக்கிறது. ஒரு விஷயம், இந்த மேச பரிசுத்தம், இந்த குத்து விளக்கு பரிசுத்தம், இந்த உடன்படிக்கப்பட்டி பரிசுத்தம் என்ற ஆண்டர் கதை கேட்கல. ஏன்னா மேசைக்குள்ள ஏதோ புதுசா ஏதோ பரிசுத்தம் உள்ளுக்கு பூந்தது, அல்லது அந்த உடன்படிக்கப்பட்டியில பரிசுத்தம். பரிசுத்தம் என்ன? பிரிச்சு வைக்கிறது. என்னத்துக்காக பிரிச்சு வச்சது? எந்த கடவுளுடைய பாவனைக்காக பிரிச்சு வைக்கிறது. அதுல எங்களுடைய ஆத்மா கடவுளுடைய பாவனைக்காக ஃபுல்லா பிரிச்சு வைக்கிறது. கிருபை அதைத்தான் செய்யுது. கிருபை எங்களுடைய ஆத்மாவை முழுசா கடவுளை நேசிக்க பிரிச்சு வச்சிடுது. அது கொஞ்சம் இந்த உலக மண்ணுலக வாசிகளை போல எங்களை இந்த மண்ணுலகத்தோடு ஒட்ட விடுகிறது இல்லை. இப்ப கிருபை இல்லாதையாக்கள் இந்த மூன்றுக்கும் எதிராக நடப்பினார். கிருபை செய்யற வேலை பரலோகத்தை நோக்கி எங்களுடைய ஆத்மாவை உயர்த்தனா, கிருபை இல்லாதையாக்களுக்குள்ள அந்த ஆத்மா பூமியை நோக்கி இன்னும் கீழகா. ஆத்மா கிருபை ஆத்மாவை பரலோக காரியங்கள், பரலோக விடயங்கள் நாம சொல்ல, பரலோகம், பரிசுத்தம், கடவுளோடு நான் ஐக்கியம், ஜபம், வேதம், கடவுளுக்குரிய காணிக்கைகளை செலுத்துறதுக்கான ஆயத்தங்கள், அது இந்த விடயங்கள்ல எங்களை பெருசாக்கி கொண்டு போகுது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் தாங்குதல், பகிர்ந்து கொள்ளுதல், இது எல்லாம் பெருசாக்கும். ஆனா கிருபை இல்லாதையாக்கள் மண்ணுலகவாசிகள் விடயங்கள்ல பெருசாக எண்ணிக்கொண்டிருக்கும். அந்த உலகத்து அரசியல், உலகத்து நியூஸ்கள், உலகத்து பேப்பர்கள், யூடியூப்கள், இந்த பேஸ்புக்குகள், இதுகள்ல நேரங்களை செலவழிக்கிறது, அதுகளோட மினக்கிறது, அதுக்கு காமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டிருக்கிறது, அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறது, அதிலே மினக்கிறது, இதுகளுக்கு எங்களை விரிவாக்க தொடங்கும் கிருபை இல்லாட்டி. மற்றது அது கடவுளுக்காக கிருபை எங்களை ஆத்மாவை பிரிச்சிருது. ஆனா கிருபை இல்லாத ஆத்மாவை அது டோட்டலா உலகத்துக்காகவே பிரிச்சு வச்சு கொண்டிருக்கு. உலகத்துக்காக பரிசுத்தமாக்கி இருக்கு. உலகத்துக்காக பரிசுத்தமாக்குது. பரிசுத்தமாக்க செப்பரேட் அல்லது சாங்டிஃபை, அதை பிரிச்சு வைக்கிறது. கிருபை இருக்கிற ஆத்மா கடவுளுக்காக டோட்டலா உலக விஷயங்கள் இருந்து ரிசைன் பண்ணி இருக்க. ரிசைன் பண்றது சொன்ன உலக யோசனைகள் இருந்து அது ரிசைன், அதாவது அதுல நிறுத்தி போட, அது இனி கடவுளுக்காக தான் வேலை செய்து. ஆனா கிருபை இல்லாத ஆத்மா கடவுளை ரிசைன் பண்ணி போட்டு டோட்டலா உலகத்துக்காக வேலை செய்வோம். இதான் கிருபை செய்யற ஆத்மாவுக்குள்ள கிருபை செய்யற வேலை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பல சந்தர்ப்பங்கள்ல கிருபையில் பெருகுங்கள், கிருபையில் வளருங்கள், கிருபையில நீங்கள் புதிதாகுங்கள் என்ற அந்த சொல்லுகள் எல்லாம் கதை கேட்கல. இதைத்தான் அவர் சொல்லவார். கிருபை உனக்குள்ள கடவுளால கொண்டு வரப்பட்டு சுய வெறுப்பும், அதால நீ தேவனுக்காக மண்ணுலக மணலிலிருந்து டோட்டலா மாறிட்டீண்டா, அடுத்தது வளரன் கிருபை உள்ள பரலோகத்துக்கு நேரம் உள்ள தூக்கு. அதனால நீங்கள் உலகத்துக்கு செத்திருக்கிறீர்களா,
பரலோகத்தில் இருக்கிற மேலானவங்களை நாடத்தக்கதா மாறி இருக்கும். உலகத்துக்கு சென்றியோ பரலோகத்துக்காக வாழ். உங்களோட இதயம் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்க ஆத்துமா அங்க கிறிஸ்து அங்க இருக்கா, அதுக்குரிய விதத்துல ஜோசி, அதுக்குரிய விதத்துல வாழ. அதான் கொலோசியர். மேலானவர்களை நாடுங்கள். அதன் மனமாற்றமும் அந்த மனமாற்றத்தால கொண்டு வரப்பட்ட கிருபை எங்களுக்கு செய்யற வேலை. அவர் எங்களை அழைச்சிருக்கிறார் என்று சொல்லுவோம். என்னத்துக்கு அழைச்சவர்? என்னத்துக்கு அவர் எங்களை அழைச்சவர்? டு வாட் ஹி கால்ட் அஸ். என்னத்துக்காக அவர் எங்களை அழைச்சவர்? தன்னோட பரலோகத்தில் நித்தியமா வாழ்றதுக்காக. அப்ப எதுல என்ன அழைச்சிருக்கிற? மண்ணுலக இந்த விடயங்கள் இருந்து எங்களை அழைச்சிருக்கிற. அழைப்பு அழைப்பு கடவுள் என்ன அழைச்சிருக்கிற, கடவுள் என்ன அழைச்சிருக்கிற, எதிர இருந்து அழைச்சவர். என்னத்துக்கு அழைச்சவர்? கடவுளுக்காக வாழ்றதுக்கு அழைச்சவர். மண்ணுலக ஜென்ம சுபாவ மனநிலையிலிருந்து, ஜென்ம சுபாவ ஆறுதல்கள் இருந்து, ஜென்ம சுபாவ ஆக்களோட இன்பங்கள் இருந்து எங்களை வெளியில் அழைச்சிருக்கிறார். நீங்களோ அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதன் அந்தகாரம் இந்த மண்ணுலகம் கடவுளினுடைய படைப்பு. நான் ஏற்கனவே தொடக்க சொன்ன மாதிரி இது அழகில்லை, இது சீரழிஞ்ச நிலை. இந்த சீரழிஞ்ச நிலையால நாங்கள் மலையினுடைய உயரம், ஐயோ சூரியனுடைய அந்த ஒளி, இதுகளை பார்க்கல நாங்கள் புழுகை இல்லை. நாங்கள் எவ்வளவு உயரமா கடவுளோட கோபம் எழுப்பி நிற்குது. இல்ல எவரெஸ்ட் சிகரத்தை இந்தியாவில் ஜோசிகளை அன்றைக்கு ஆகுதுன்னா உள்ள. அப்ப கடவுள் இந்தியாவில் எவ்வளவு கோபமா இருக்கிறார் பாத்தீங்களா? அங்கனோ சிவனொளி வாத மலையிலையும் கடவுளா உன்னிலையும் கோபமா தான் இருக்கார். உங்களோட ஒவ்வொரு எங்கெங்க உயரமான மலையன்ற கதை கேட்கல எல்லாம் எங்கெங்க கடவுளுடைய கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தை என்னுடைய அடையாளத்தை அவர் காட்டிக் கொண்டு நிற்கிறார். எங்கெல்லாம் அவர் சூரியனுடைய வெளிச்சத்தை பெருசாக்கி எங்களுக்கு காட்ட தொடங்குறாரோ அங்கெல்லாம் எப்படி நான் இந்த கோபத்துல எல்லா காலநிலையை மாத்தி அதை உங்களை எரிக்கிறதுக்காக நான் மாத்தி இருக்கிறேன் சொல்றேன். எங்கெல்லாம் அடுபயங்கரமான பனியையும் கூளையும் கடவுள் உருக்குறாருண்டா எப்படி பனி விழுது பாருங்க. ஒண்ணுல எவ்வளவுக்கு இந்த காலநிலையில உங்களோட பாவத்தால நான் சபிச்சிருக்கிறேன். ஒரு காலம் இந்த பூமியில உண்மையில கடவுள் பார்க்கிற மாதிரி பார்த்தா நாமளும் சேர்ந்து அவரை அழுவோம். ஐயோ எந்த படைப்பின் கிரியல் இந்த சாபத்தில இருந்து வெளிவருவதற்கு அது எப்படி கதறிக்கொண்டு கிடக்குது. How beautiful is the world, இல்ல how ugly is this world. முதல் இருந்த உலகம் தான் வடிவு, அது இப்ப இல்ல, அது முடிச்சது. அதனால இந்த பூமியில கடவுளங்கள் அழைச்சிருக்கிறார் என்ற ஆச்சரியமான அவற்றை ஒளி, அவற்றை ஆச்சரியமான ஒளி எங்க எங்களுக்கு முதல் தெரியும்? எங்கட மனம் திரும்புதல்ல, அல்லது எங்கட மனம் மாற்றுதல், எங்களுடைய ஆத்மாவில் அவர் கொண்டு வந்து வச்ச கிருபை. அந்த ஒளி உண்மையில என்னத்தை செய்திருக்குது? மண்ணுலக மனநிலையங்களை மாற்றுறது. அதனால மண்ணுலக மனநிலையங்களுக்குள்ள மாற்றின கையோட நமக்கு இப்ப என்ன அடுத்த பக்கம் தொடங்கிட்டது? சிலுவைதான் தொடங்கி இருக்கு. சிலுவைதான் என்ன சிலுவை? அதனால நீ இந்த சீசனா இருக்க விரும்புறியோ, நீ உன்ன வரு மண்ணுலக மனநிலையில நீ வருத்தா அடுத்த பக்கம் எந்த சிலுவை நீ சுமக்கு. அவற்ற சிலுவை அது என்ன சிலுவை? எத்தனை பவுல் இந்த பிலிப்பியர்ல சொல்ற அவர்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிறேன். ஏசு சொன்ன மாதிரியே எந்த சீசனா இருக்க விரும்பினா உன்னை நீ வறுத்து எந்த சிலுவையை சுமர். அப்ப இந்த பிலிப்பிய சபைக்கு கொண்டு வந்த போதகர் கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்காம எப்படி இந்த பூமியை அனுபவிக்கிறது சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பவுல் சொல்றார், இந்த பூமிக்குரிய விதமா சிந்திக்கிறாங்க கட்டாயம் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயஞ்சா இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய சிலுவை நாம சுமக்க வேண்டிய நமக்கு கரைச்செல்லாம், நமக்கு கரைச்செல்லாம் அது நமக்கு நாமல் எங்களை படைச்ச கடவுளே சொல்லிட்டு இந்த பூமி உனக்கு கரைச்செல்லாம். உலகத்தில் உங்களுக்கு கரைச்சல் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த கரைச்சல் எல்லாத்தையும் ஜெயிச்சேன். கரைச்சல் இல்லாம இந்த பூமியில வாழ இயலுமோ?
மண்ணுலக மனநிலையில இருந்து நாமல் விடுபட்டு ஆனா மண்ணுலகத்திலே வாழணும்டா எவ்வளவு பெரிய போராட்டமும் கிடைச்சதும் நமக்கு இருக்க போகுது. நம்மட ஒருக்கா புழுகிற ஆட்கள் அடுத்த விஷயத்துல எங்களை தூற்ற போறீங்க. நாங்கள் அவர்களை புழுகினபடியால நாங்கள் சந்தோஷப்படுறதும் இல்லை, அவர்கள் தூற்றுகின்றபடியால நாங்கள் கவலைப்படுறதும் இல்லை. எங்களுடைய எந்த செயலும் கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு ஒத்ததா இருந்து கடவுள் எங்களை புழுகிறாரா தூற்றுறாரான்றதை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்களோட நல்ல குஷியா இருந்து சிரிச்சு கதைச்சாக்கள் இப்ப மாறி போச்சினோம், அவங்க எங்களை வெறுக்கிறீனம்ன்றதால நாங்க கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒரே சிந்தையைத்தான் வெளிப்படுத்துறது ரெடியா இருக்கிறோம். அதனால என்னென்ன முகத்தை முறிக்கிறோன்னு நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடைய முகத்தை முறிக்கிறத விட ஆக்களோட முகத்தை முறிக்கிறது எங்களுக்கு ரெடி. ஏண்டா கடவுள் எங்களோட கோபிக்க முகம் முறிஞ்சிச்சேன்டா பிரயணத்துக்கு வாழணும் இந்த உலகத்துல. ஏண்டா இனி வரப்போற உலகத்திலே நாம வாழ போறது இல்லை அவரோட முகத்தை முறிஞ்சு போட்டு. அதனால எங்களுக்கு ஆக்களோட முகம் முறிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, கடவுளோட முகம் முறிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். கடவுள் எங்களுக்கு சொல்லி இருக்கிற விதத்துல இந்த பூமியில வாழ வழிக்கிடைக்கல இந்த மண்ணுலக மனநிலையில் இருக்கிற மண்ணுலக வாசிகளுக்கும் ஆவிக்குரிய மனநிலையில் இருக்கிற எங்களுக்கும் எப்பயுமே எட்டா பொருத்தத்தில் முரண்பட்டு கொண்டு இருப்போம். அது சில விடயங்கள் அவர்களுக்கு மிஞ்சி இருக்கிற அந்த கடவுள் தடுக்கும் கிருபைகளால கொடுத்திருக்கிற சில நன்மைகளால எங்களோட சில விஷயங்களை ஒத்து வருகிறோம். அதுக்கு நாங்கள் கத்திர சொல்ல கடவுள் உங்களுக்கு இது காட்டியிருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனா அவற்ற முகத்தினோடு எங்கள நிறைய பிரயாசிச்சிருக்கிறபடியால அவர்களுக்குள்ள இன்னும் அந்தகாரமும் புத்தி அந்தகாரம் இருக்கிறதால பல விஷயங்கள்ல எங்களோட ஒத்து வர மாட்டேன். அப்படி ஒத்து வராம இருக்கீங்க அவர்களோட முகம் முறியும். ஆனாலும் அந்த முக முறிவிலையும் நாங்கள் பரலோகவாசிகளா எங்களை பரலோகத்துக்காக பரலோகத்துல இருந்து தம்மத்தாமே வெறுத்து தன்னைத்தானே வெறுத்துறாங்க கிறிஸ்துவுக்காகத்தான் நாங்கள் ரெடி அனுப்போம் வாழ்றதுக்கு. அதனால நாங்கள் அவர்களோட முகம் முறிக்கிறோம் என்றதுக்காக கவலைப்படுறதில்லை. அதனால நாங்கள் சாந்தத்தோடையும் தாழ்மையோடையும் கிறிஸ்து இதை விரும்புகிறார் என்ற மாதிரி சொல்லிட்டு விரும்புகிறோம். மற்றபடி எங்களுக்கு இதால எங்களுக்கு இதுல ஒரு விஷயம் இருக்கின்ற கடவுள் இதை வெறுக்கிற, கடவுளுக்கு இது பிடிக்கல, கடவுள் இப்படித்தான் வேதம் இப்படித்தான் சொல்லுது, அதனால நாங்கள் அதை செய்யறது இல்லை. இப்ப கடவுள் இப்படி சொல்றாரு இது நீங்கள் நாங்கள் இப்ப செய்யறது என்றோட நாங்கள் நிப்பாட்டுறோம். இல்ல நீங்க எல்லாம் கடவுள் கடவுள் என்றால் இப்படியே நாங்கள் எல்லாம் கடவுள், நான் வாழ்றதே கடவுள், நாங்கள் செத்தாலும் கடவுளுக்காகத்தான், எங்களுக்கு இருக்கிறதும் கடவுளுக்காகத்தான், எல்லாமே கடவுளுக்காகத்தான் கடவுளுக்காகத்தான். ஏண்டா நாங்கள் எதுக்காக பிடிக்கப்பட்டோமோ அதற்காகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோமோ அந்த இலக்குக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த அழைப்பினுடைய அர்த்தம். இதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறதனுடைய அர்த்தம். தன்னைத்தானே வெறுக்க வெளிக்கடைக்கல எங்கிற சில கம்ஃபர்ட்ஸ் இல்லாம தான் போகுது. என்ன சில earthly comforts, சில உலக ஆர்வங்கள் இல்லாம போகும் எங்களுக்கு. அவளோட நிலைமை இருந்தாங்க இனி முடிஞ்சு வச்சு இனி என்ன போய் சில விஷயங்களை கேட்டு கதைக்கிறது இனி அது அதுல எங்கிற ஆறுதல் உடையும். அல்லது எங்களுக்கு சில வேலை உடல் உபாதை இப்ப கடவுளுடைய காரியத்துக்காக நாம செய்ய வழி கிடைக்கல மண்ணுலக வாசிகளை எங்கட ஜென்ம சுபாவமான சிரமங்களை சில வேலையில விடாது. அந்த ஜென்ம சுபாவமான சிரமம் விடாம இருக்க நாம இந்த சிரமம் இல்ல நாம இல்ல கட்டாயம் ஜெபிச்சுதான் ஆகணும், இல்ல நான் வேதம் வாசிதான் ஆகணும், இல்ல நான் இதை சர்ச்சுக்கு கட்டாயம் போயே தான் ஆகணும், இல்ல இது கடவுள் காரியம் அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, இது உலக விஷயங்கள் அது இரண்டாம் பட்சம் அது இருக்கட்டும். அப்ப இது சில வேளையில உலக தாக்களுக்கு இதென்ன பெரிய சேர்ச்சு இதென்ன கடவுளுக்கு இதெல்லாம் வேக்குமோ என்று நாம் சில வேளையில யோசிக்கணும். அவ நாம அவர்களோட இருக்கிற உறவு நிலைகள்ல ஒரு முறிவை நாம சந்திக்கல எங்கட ஆறுதல்கள் குறையும். ஆனாலும் கர்த்தர் எங்கட பட்சத்தில் இருக்கிறபடியால நாங்கள் இவரோட ஆறுதல் குறைகிறதுனால நாங்கள் கவலைப்படுறது இல்லை. ஏண்டா தேவன் எங்கட வலது பார்சத்தில் இருந்தா நாமல் அசைக்கப்பட மாட்டோம். ஆமே எங்களுக்கு எதிராக ஒரு படை சேனையை பாஞ்சு வந்தாலும் நாங்கள் கலங்க மாட்டோம். அதனால இந்த உலகத்தினுடைய கம்ஃபர்ட் பஸ்ஸோட இருக்கிற ஆறுதல் குறையுது என்னத்துக்கு நாங்கள் வேறு வேலையில ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்ல. கடவுள் காரியம் கடவுள் சொன்ன மாதிரி செய்யறதா அவங்களுக்கு பிடிக்கல. இல்ல நீங்கள் எல்லாத்துக்கும் இதுன்றீங்களானே அப்ப நான் உங்களுக்கு சொல்லல. இப்ப அது எங்களுக்கு சில முறையில
அது சில சில விளைவுகளை கொண்டு வரப்போகுது. சில சில நன்மையாக்களை உங்களுக்கு இல்லாமல் ஆக்கலாம். ஓம் நீங்கள் இதா அப்ப ஒன்றுக்கு நீங்கள் பெற தேவையில்லை. நான் அப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்தா நான் வராமல் இருக்கிற பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நோக்கத்தில் நாங்கள் இதை செய்ய இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற கடவுளுக்கு இது விருப்பம் இல்லை. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அதை செய்கிறோம். மற்றபடி உங்கள கோபமா நாங்கள் ஒன்றும் யோசிக்கவே இல்லை. இல்ல இந்த மகளுடைய முதல் பிரசாதத்துக்கு நீங்க வரணும் இல்ல. ஐயோ, முதல் பிரசாதமோ ரெண்டாம் பிரசாதமோ கடைசி பிரசாதமோ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து தான் பாவி என்றதை விளங்கி அந்த பாவத்துக்கு தன்னால எதுவும் செய்யலான்னு உணர்ந்த ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்து அதுக்காக என்ன செய்தார்ன்றதை விளங்கி அந்த டாப்போஸ் பங்கு பெற்றது பேர் தான் சப்பிரசாதம். அதை தெரியாம 10 வயசு வந்த உடனே பிள்ளைக்கு சப்பிரசாதத்தை வாய்க்குள்ள ஓட்டுறது அது பாவம். அது கடவுள் சொல்லியிருக்கார் அது பாவம். அதனால எங்களால அதுக்கு ஒத்து வரையறாது. ஒத்து வரையறாது. அப்ப நாங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு உங்களோட நின்ற நாங்கள் உங்களோட நன்மதி மேலுக்கு எல்லாம் எவ்வளவு வாரம் இனி பார்ப்போம் உங்களோட என்ன கொஞ்சம் போறோம். நாங்கள் உங்களோட நன்மதி மேல எதுக்கும் வரமாட்டோம் என்று சொல்லவே இல்லை. கடவுள் வேண்டாம் என்று சொல்லுற சில விஷயங்கள் தான் மாட்டோம் என்றோம். அது தயசு விளங்கிக் கொள்ளுங்க. மற்றபடி உங்களோட நன்மதியுமே ஒன்றுக்குமே வரமாட்டோம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. உங்களோட கல்யாண வீடு அல்லது உங்களுக்கு பிள்ளை பிறந்த சந்தோஷம் அல்லது உங்களோட வீட்டில் ஒரு நல்ல காரியம் எதுக்கும் நாங்கள் ரெடி. கடவுள் சொல்லிட்டா சொல்லி போகலாம் என்று. ஆனா இது கடவுள் காரியம். அதனால கடைசி வரைக்கும் எங்களால வரையலாம். ஆனாலும் அவளுக்கு எப்படி போச்சு அந்த அந்த மண்ணுல அவன் அதை ஒரு பெரிய பிள்ளையா எடுத்துக்கொண்டுச்சு. அதனால எங்களோட கதை இல்ல, பேச்சு இல்ல, நிப்பாட்டியாச்சு, எங்களோட தொடர்பு இல்ல, இப்படியெல்லாம் விளையாக்கல. எங்களுக்கு அந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற ஆறுதல் அது கூட பிறந்த சகோதரமா கூட இருக்கலாம். உடைஞ்சு போகுது. இவ்வளவு நாள் நாங்கள் அவனோட நல்ல மாதிரி ஐயோ நாங்கள் அவரோட பிள்ளைகள எங்களுக்கு சரியான விருப்பம், அவர்களுக்கு எங்களோட நல்ல விருப்பம். ஆனா இந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் நாங்களே வெறுத்து எங்கள் அயலாருக்கள் இருக்கிற கடவுள் வெறுக்கிற விஷயம் இருக்கிறபடி அதை வெறுத்ததால கடைசியில நாங்கள் இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய நியாயமான ஆறுதல்களையும் சந்தோஷத்தையும் அவர்கள் எங்களுக்கு தடுக்க வலிக்கிறேன். அது கரைச்செல்லான், அது கரைச்செல்லான். அதை நான் சொன்ன கரைச்செல்லான். இந்த உலகம் கரைச்செல்லான். அதை யோசிக்க கேட்கல. அது எங்களோட தெத்தவரவங்க கூட பிறந்தையாக்க இன்னும் அது சரியான பாதிப்பு. அதை பார்க்கிறேன். எப்படி அந்த பார்க்கிறேன்? நான் உங்களோட மகிழ்ச்சியா, நான் உங்களோட சந்தோஷமா, கெட்ட மகிழ்ச்சியோ என்றா இந்த ஆறுதல்கள் எல்லாத்தையும் விட அவற்ற வலது பாசத்தில் இருக்கிற நித்திய ஆறுதல ஜோசிய, அவற்ற சமூகத்தில் இருக்கிற ஆறுதலிட்டவாவ உனக்கு ஆட்கள் இல்ல இருந்த கூட பிறந்த சகோதரம் அல்ல சொந்தங்கள் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்காக இந்த உலக நியாயமான ஆறுதல்கள் அல்ல நியாயமான சந்தோஷங்களை கூட இல்லாமல் ஆக்க பார்க்கிறோம்டா கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அதுக்காக நான் உனக்கு போதுமா இருக்கிறேன். இதான் ஆண்டு. அப்ப மனுஷனை நாம இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணுலக மனநிலையோட இருக்கிற அவர் அப்படித்தான் எங்களை பிறக்க வச்சிருக்கிறார், எங்களை உறவுகளை கட்ட வச்சிருக்கிறார், ஆனாலும் தனக்காக நிக்க வச்சிருக்கிறார். அப்ப நாம கட்டாயம் அவர் எப்படி துன்பத்தின் பிள்ளையாக இந்த பூமியில் அவர் வாழும் வரைக்கும் வாழ்ந்தாரோ நாமளும் துன்பத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் அவரும் அப்படி நியமிச்சிட்டார். இங்கிலீஷ்ல சொல்லுது இஸ் a man of sorrow, man of sorrow. மனசில அவர் வேதனையை வச்சுக்கொண்டு திரிஞ்சியார். மேன் ஆஃப் sorrow. sorrow சொன்னா சரியான துக்கம், வேதனை. அவர் இந்த பூமியில வாழ்ந்து சாகும் வரைக்கும் சரியான வேதனையுடன் சுத்தி திரிஞ்சு கொண்டு வாழ்ந்தவர். அவர் எங்களையும் மேன் ஆஃப் sorrowவாயும் உமன் ஆஃப் sorrowவாயும் இதுக்கு அழைச்சிருக்கிறார். இந்த பூமி எங்களுக்கு பாத்திரம் இல்லை. இந்த சுத்தமாக இருக்கிற மண்ணுலக மனநிலையில் இருக்கிற மண்ணுலகம் மண்ணுலக மனநிலையங்களும் எங்களோட வாழ்றதுக்கு ஒத்து வர தகுதி இல்லை. ஆனால் அவளோட வாழ்ந்து எங்களை வெளிச்சத்தை முப்பையும் காட்ட வேண்டி இருக்குது. கிருபை அதைத்தான் செய்தது. நாம இந்த பூமியில துன்பமே இல்லாம சுய வெறுப்பு தன்னைத்தானே வெறுத்து வாழலாம் என்ற அர்த்தமே இல்லை. நாம வெறுக்கிறதால
எங்களை நாங்களே வெறுக்கிறதால, கடவுள் வெறுக்கிறத மெட்டியாக்களுக்கு நாங்கள் வெறுக்கிறதால கட்டாயம் எங்களுக்கு ஆறுதல் இல்லாம போகும். எங்களுக்கு ஒரு நைனை என்ற நெக்கைகளை மண்டையெல்லாம் சரியா ஏதோ செய்யும். அது குறிப்பிட்ட சூழ்நிலை முடிஞ்சு வெளியில வரும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லாம இருக்கும். அதை போய் சொன்னாலும் அதுக்கு அவர்கள் சொல்ற பேச்சுக்கள், அதுக்கு அவர் கதைச்சு விடுற விஷயங்கள், அதுல இப்படி சொல்லணும்னு கேட்க சரியான வேதனையா இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி நினைச்சோன்னு கதைக்கவே இல்லை. கடவுளுக்கு அதுல நாம வெறுக்கிறோம். அதனால சரியான கரைச்சலா இருக்கும். முதலாவது இந்த தகப்பனையும் தாயையும் நான் அடக்கம் பண்ணிட்டு வாரன் ஐயா, அவங்க பின்பற்ற சீசனா இருக்கேன்னா சொன்னார், அது மரிச்சோ தங்கட மரிச்சோர் அடக்கம் பண்ணட்டும், நீ முதல்ல எந்த பின்பற்றி வசீசனான் கேட்கல. நெச்சு பார்க்கலாது எப்படிப்பட்ட ஆறுதல்கள் இல்லாம போகுது அந்த ஆளுக்கள். சொந்த சவரத்தை செத்த வீட்டுக்கே சொன்ன உடனே வரையில என்னவான் சேர்ச்சான் அவளுக்கு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவான். அப்ப இதுல மத்தியாக்கள் மண்ணுலக மனிதர்கள் கேட்கல என்ன மாதிரி அதை எடுப்பினம். அவனுக்கு சேர்ச், கடவுள் காரியம், பரலோக சிந்தனை ஒன்றும் இல்லை. அப்ப நாமெல்லாம் பிள்ளையான ஆக்களத்தான் இப்ப எல்லாருக்கும் முன்னால எங்க பார்க்கப்படும். அப்ப நாம அந்த நேரத்தில் என்ன சொல்றோம், நாங்க சத்தம் போடாம நாம நிக்கிறோம். ஏதோ மௌனமா நிக்கிறோம். நாம குற்றவாளிகள் அங்க இருக்க எல்லாத்த கண்களும் எங்களை நோக்கி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அன்கம்ஃபர்டபிள் லைஃப், அப்படி ஒரு ஆறுதலற்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள சுய விருப்பங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தா அப்படித்தான் நாம இந்த உலகத்தை வாழ வேண்டி வரப்போகுது. அதுக்காக நாங்கள் செத்தவங்க போகாம இருக்க இல்லை. நாங்கள் சர்வீஸுக்கு முடிச்சுட்டு போனாங்க. ஏண்டா அந்த சடனை 2-3 நாள் இருக்கத்தான் போகுது. அல்லது காலமா செத்தது தெரியும். நாங்கள் சரி சர்வீஸ் முடிச்சு போட்டு போறோம். நாங்கள் இதைத்தான் வேதம் சொல்றது சீஷத்துவம் என்று. இந்த சீஷத்துவத்தினுடைய அடிப்படை விஷயமே கிருப எங்களுக்குள்ள கொண்டு வரப்பட்டு கிருப எங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கு. அதை செய்யக்குள்ள கட்டாயம் ஆறுதல் எங்களுக்கு இல்லாம போகும். அது டீச்சர்ஸோட கதைக்க போய்க்கல, பிரின்சிபலோட கதைக்க போய்க்கல. லேசில நாங்கள் ஒரு ரூபாய்க்கும் கூடுமானால் யாவரோடையும் சமானம் இருக்கிறார்கள், கூடுமான வரைக்கும். ஆனா கடவுள் காரியம், கடவுளுடைய சிந்தனைக்கு முரணாக விஷயம் வருதுண்டா நாங்கள் அதோட ஒத்து நிக்கிறது. அப்படி ஒத்து நிக்காத நேரத்தில் இனி அங்க எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை முடியும் வரைக்கும் நமக்கு ஆறுதல் இல்லாம இருக்கும் வாழ்க்கையில. ஆனா யார்கிட்ட அந்த நேரத்தில் நாம ஓட வேணும்? வேதம் தெரிஞ்ச கடவுளுடைய மக்கள். அவங்களோட கதை கேட்கலாம். அது ஆறுதல் எப்படி என்றது எங்களுக்கு பரிமாறப்படும். கடவுளுடைய இருப்பிடம், கடவுளுடைய ஜபம், அவற்றை பிரசனத்தை போய் நமக்கு ஆறுதல் இல்லாத நிலைமை கடவுளே இந்த சோதனை நேரத்தை தாங்கி நான் போறதுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இதுக்குள்ள நான் உண்மையாக உமக்கு நிக்க என்ன வச்சிடும். கடவுளே இது உம்முடைய கிருபை எனக்குள்ள செய்யற வேலையை நான் அதுக்கான சோதனையா நான் விளங்கி இருக்கோம், அதை நிலைச்சு நிக்க உதவி செய்யும் என்று அவருக்கு சமுதிர கூட நாம ஜபத்துல போக வேண்டி இருக்கு. அதை மட்டும் போய் இதே யோசிக்க வேண்டாம். எஞ்சி இருக்கிற பாவம் எங்களுக்குள்ள அது எழும்பி எகிரி எங்களை அங்கலாய்க்க வச்சு பாவமாக்கி அதை எங்களை பாவம் செய்ய வைக்கும். ஏன்னா அதிக கவலைப்படுறது பாவம். அட என்ன ஐயோ பேசாம விட்டுருக்கலாமா, ஐயோ இதோட அடிபட்டு அலைஞ்சு ஐயோ அப்படி கூட இப்ப 2ஆம் தரம் பரிச்சோம், இந்த 3ஆம் தரம் எனக்கு சரியான கரைச்சல பேசாம விட்டு இருக்கலாமோ இதை என்றெல்லாம் யோசிக்க வரைக்கல. நாம கிறிஸ்துவுக்காக நின்ற நாமலண்டா பின்வாங்கி போவோமானால் எங்களுடைய ஆத்மா மேல கடவுளுடைய ஆத்மா பிரியமா இருக்கா? சரியான கரைச்சல் கிறிஸ்தவனா சீஷத்துவமா வாழ்றது. ஏண்டா மண்ணுலக மனநிலையில தான் மண்ணுலக வாசிகள் எல்லாரும் இருப்பினான். இந்த மண்ணுலகத்திலே எங்கேயும் அப்படித்தான் பிறப்பிக்க போட்டு ஜென்மசுவாம மனுஷனை பிறப்பிச்சு போட்டு கிருபைதான் எங்களை பரலோகவாசியா மாத்தி இருக்குது. பரலோகவாசியா மாத்தினா பேச்சு, உட, நட, எங்களோட வெளியான செயல்பாடுகள் மட்டும் இல்ல, எங்களோட சிந்தனையே டோட்டலா மாறி இருக்கு. அப்படி மாறினா அது சுய வெறுப்பையும் கடைசியில எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல அல்லது பல சந்தர்ப்பங்கள்ல நியாயமா கிடைக்கக்கூடிய ஆர்வங்களையும் இல்லாமல் ஆக்கு. அதை தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமோ அதுக்கு பேருந்தான் செல்ஃப் டினாயல். சுய வெறுப்பு என்றது நியாயமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உலக ஆறுதல்களையும்
விட்டு விடுறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு பேர் சுயவறுப்பு. சுயவறுப்புன்றதனுடைய அது நியாயமாக கிடைக்க வேணும். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அதை தரமாட்டேன் என்று சொல்றேன். அதை விட்டு விடுறதுக்கான சிந்தனையில நாம இருக்கிறதுக்கும் பேர் சுயவறுப்பு. நான் ஏற்கனவே நாம பார்த்த நாம பல சந்தர்ப்பத்தில் இரவு பிரசங்கங்கள் ஆனர், ரிச், மற்ற என்ன விஷயம், பிளேஷர். பிளேஷர் இன்பம், கனம், அடுத்தது செல்வம், காசு, போனஸ், பதவி உயர்வு. இதுகள் எல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் அவற்ற சிந்தையில நாமல் நிக்கிறதால இழக்கப்பட வேணுமென்றது ஒரு சூழ்நிலை வருதுண்டா அதை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற சுயவறுப்பு. நியாயமா கிடைக்க வேணும். ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தையோட நாம நிக்கிறோம் என்றதுக்காக எங்களுக்கு அந்த பதவி உயர்வும் இல்ல, போனஸும் இல்ல, என்றேக்கல நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயம் அது எங்களுக்கு சரியான துன்பத்தை தந்து கொண்டிருக்கு. அப்ப நாம் நினைக்க வேண்டியது கிறிஸ்துவம் இப்படித்தானே துன்பத்தின் மகனா இந்த பூமியில தெரிஞ்சவர். அவருக்கு நியாயமா இருக்க வேண்டிய கடவுளினுடைய அந்த கடவுள்துவத்தை, பரலோக வாழ்க்கைய அவர் டினாய் பண்ணி, அவர் மறுத்து ஒதுக்கி போட்டுதான் அவர் இந்த பூமியில இந்த மண்ணுல வாசிகளோட திரிஞ்சவர். அப்படி வந்து இறங்கி நின்று திரியக்களையும் அவருக்கு கிடைச்ச பேர் என்ன? நீ பிசாசு பிடிச்சவன், நீ வேசி மகன், நீ போஜன பிரியன். இதான் பேர் அவருக்கு, முழுக்கட்ட பேர். நீ பாவிகளுக்கு செய்தன். அப்ப அவர் இவ்வளத்தை விட்டு இறங்கி வெறுத்து இறங்கினா பிறகும் அவருக்கு இந்த மண்ணுலக மனநிலையாக்களால கிடைச்ச பேர் இதுதான். கடைசியா சாயங்களை விலகி வைப்போம். இப்ப நாங்கள் நம்புறோம். கடைசி வரைக்கும் தூற்றுதலும் வெறுப்பும் ஏளனமும் பரியாசமும் தான். அதை நெச்சு அதை சகிக்கல இவ்வளவு வேதனையா இருக்கும். அதான் சொரோ, அதான் ஆறுதல் இல்லாம போற நிலைமை. ஆனாலும் அதுக்காக நான் ஓடி ஓடி விடியப்புறம் தாச்சாமம் அவர் தன் பிதாவோட இருக்கிற ஐக்கியத்தில் அவர் போய்கொண்டிருந்தார். ஜபம் அது தேவைப்படுத்துச்சு. இல்லாட்டி வாழ இயலாது. அவற்றை சீசனோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு நாம நியாயமா கிடைக்க வேண்டியதையும் வெறுத்து போட்டு கடவுளுக்காக நாம நின்றா கடைசியா கிடைக்கிற பேர்கள் உங்களோட ஆறுதலையும் குழப்புதண்டா யார் எங்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும்? கடவுளும் கடவுளுடைய மக்கள் மட்டும்தான், வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. அதனால செல்ஃப் டினாயல் and take up the cross. சுயத்தவறு கிறிஸ்துவின் சிலுவையை சுமர். செல்ஃப் deny the self. சுயத்தவறு கிறிஸ்துவின் சிலுவையை சுமர். இதுதான் அழைப்பு. இதுக்கு பேர் மனமாற்றம். இதுக்கு பேர் கிருபை செய்த செயல். கிருபை செய்கிற செயல். அயல நாம தனிச்சு நிக்கிறோம். ஐயோ நாங்கள் தனிச்சு போனோம் இப்ப என்றெல்லாம் சில வேளையில எங்களுக்கு யோசனை வரும். ஏன்னா நம்மளோட இருந்த சொத்த பந்தங்கள் எல்லாம் சபக்காரர் சேர்க்காரர், ஐயோ அவரோட கேட்க பைபிள் இதோட நமக்கு ஒரே கரை அதை வந்துச்சுனாலே பைபிளை கரைச்சிடும். அப்புறம் எங்களுக்கு மிஷா பிடிச்சிடும். அதனால நாங்கள் பெருசா கூப்பிடுறையில பாக்கல, எங்களுக்கு அதை ஒத்து வராதானே, அதுல நாங்களும் பெருசா இப்ப ஆக்களோட அண்டுறையில என்றெல்லாம் இதே உண்மையில எங்களுக்கு அது சரியான வேதனை. நாம நன்மை செய்கிறதுனாலேயே கடைசியில நாங்கள் வருத்தப்படுறோம். அப்ப கடைசியில நாமல் தனிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா அப்பதான் நாம விளங்க வேணும், நாங்கள் தனியா இல்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவியா தெரிய கடவுளங்களோட இருக்கிற நாங்கள் தனியா இல்லை. ஜெயசனர் நான் தனிச்சு இருக்க இல்ல, நானும் பிதாவும் உண்டாத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நான் தனிச்சு இல்லை இந்த உலகத்துல. நாம ஒரு நாளும் சொல்லலாம் நாங்கள் தனிச்சு இருக்கிறோம். இந்த உலகத்துல சில சப மக்களும் தொடர்புல இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்தில் தனிச்சுதான் நாம நிற்கோம் என்று நாம யோசிக்கிறோம். இல்ல இல்ல, பிதாவான பரிசுத்தாவியா நம்மளோட தொடர்ந்து ஐக்கியத்தினால் இருக்கிற ஜோவான் அப்போதான் ஜோவான் தனித்து போய்தான் பத்மூதியில கிடந்தான். சபையும் தொடர்பு இல்லை.
தனிச்சு நின்றுட்டோமே, கடைசியில எங்களை இப்படி நாம வந்துட்டோமே, எவ்வளவு ஆக்களோட வாழ்ந்து நாம சொந்தம் உறவுகள் கடைசியில தனிச்சு கடைசியில சேர்ச்சாக்கள் எங்களோட பையில தனிச்சு நிற்கிறோமே கேட்கல. கிறிஸ்தவனுக்காக அவற்ற சிந்தைக்காக மட்டும் நீ நின்று அப்படி தனிச்சு நிற்கிறீன்றா ஒரு காலம் இந்த பண்டைகளை வந்துடக்கூடாது நான் தனியா இல்லை என்று. ஏன் நாம தனியா இல்லை? நம்முடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனோட பரிசுத்த ஆவியோட. ஆமென். we are not alone. நாங்க தனியா இல்ல. நாம ஆண்டரே இப்ப பாரு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது, ஐயோ இந்த நேரம் போனும் இல்ல ஒன்றும் இல்ல கதை கேளாம இருக்குது. நோ, கதைக்கிறது தான் பரிசுத்த ஆவி இருக்கிற பரிசுத்த. இப்ப இந்த நிலையில எப்படி கதை கேட்கணும்? ஐயோ சரியான துக்கமாக்குறது என்ன செய்யறது என்றைக்குல இல்ல. நாம சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடு, நீ துக்கமா இருந்தா செவம் பண்ணு இல்ல. இந்த நிலைமையில் கடவுள் எங்களோட இருக்கிறார் என்ற அந்த உணர்வும் அவர் எங்களை மாற்றி இருக்கிறார் என்ற நிலைமைகளையும் சரியா விளங்கி கொண்டு வாழற அந்த வாழ்க்கைக்கு பேர் கிருபையின் சுபாவம் எங்களுக்கு செய்த செயல். அதனால ஊரே எதிர்த்து நின்றாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் தனிச்சில்லை. ஒரு சேனையை எழுப்பி வந்தாலும் நாங்கள் தனிச்சில்லை. ஒரு மதுளை தாண்டுவோம், கத்தரால் அந்த சேனைக்கு எதிராக நாங்கள் நிற்போம். இதை மறக்க வேண்டாம். உலகம் மாம்சம் பிசாசு எது எழும்பினாலும் மண்ணுலக மனநில இருக்கிற ஆட்கள் அதுக்கு சரண்டர் ஆகணும். ஆனா ஆவிக்குரிய மனநில அல்லது கிருபையின் சுபாவத்தை பெற்றிருக்கிற ஆட்கள் எப்பயும் தைரியமா நிற்கிறோம் என்ற கடவுளுடைய மக்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. ஆமே ஆயால கதறாமே கிருபையாங்களை கிருபை. நான் வசனங்களோடு கோட் பண்ணல. மத்தேயு 10:38, மத்தேயு 10:38, மத்தேயு 16:24, லூக்கா 9:23, 2 பேர் 1:10, ரோமர் 8:30. ஆல்ரைட். காலமையான்னு சொல்லி 1:15 அல்ல 44 இருந்து 47. இந்த வசனங்களை தான் நான் இவ்வளவு விவரிச்சேன். மற்ற எபேசியர் 2:8 அல்ல, எபேசியர் 2:8, பிலிப்பியர் 2:5 இருந்து 8, கொலோசியர் 3:1. பல இந்த வேதவசனங்களை தான் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதான் என்னுடைய விளக்கங்கள், இதான் என்னுடைய தேவையான விஷயம். கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் மண்ணுலக மனநிலையின் தீமைகளிலிருந்து நாங்கள் காக்கப்படவும் அதுக்கு எதிராக நாங்கள் பரலோக மனநிலையில வாழவும் எங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.